ஹலோ. கேக்குது ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ நேற்று ஏதோ ஒரு எஸ்டிஆர் பற்றி ஏதோ பேசியிருந்தீங்களே ப்ரோ? ப்ரோ. இல்லை ப்ரோ, இப்போ யாருமே கம்பேர் பண்ணலையே ப்ரோ இன்னொரு ஆக்டர் கூட? நீங்கள் சொல்கிறீங்களா அவர் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு? ஓகே. இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிறீங்களா அவர் எங்கேயோ போயிட்டாரு, வேறு லெவல் போயிட்டாரு. நாங்கள் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல ப்ரோ. எங்களுக்கு வந்து படம் வந்தால் போதுன்ற மாதிரி தான் நான் நாங்கள் இருக்கோம். எதிர்பார்க்குறேன். நீங்கள் எதிர்பார்க்குறேன் அது நீங்கள் அப்படி சொல்லுங்கள் ப்ரோ. அவர் ரொம்ப தக் லைஃப்பில் அவர் என்ன ஹீரோவானு கேட்குறேன். அவரும் ஒரு ஹீரோ தானே? நான் எதிர்பார்க்கறது நான் சொல்றேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, இல்லை 20 வயசுல படம் எடுத்துனான்றீங்க, அதுன்றீங்க இதுன்றீங்க, படம் ஓபி அடிக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அப்படிலாம் சொல்லவே இல்லையே. அப்படி தானே சொன்னீங்க. இல்லை நீங்கள் பேசுனதுலாம் இருக்கே ப்ரோ. பேசுனதுக்கு என்ன தப்பா இருக்கு அதுல? ஆமாம் ப்ரோ, இப்போ அவரோட இஷ்டம் ப்ரோ, படம் நடிக்கிறது நடிக்காது. ஏங்க நம்ம எல்லாத்துக்கும் காரணம் தேவைக்கூடாதுல்ல. அப்படி இல்லை அப்படி ப்ரோ. பண்ண அப்படி அதுக்கு இதுக்கு இதுதான் பதிலா பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமா? இது வேஸ்ட் இல்ல, இந்த பதில் வேஸ்ட் இல்ல. ஃபேன்ஸுக்கு தேவையானங்க படம் தானங்க. இல்லை ப்ரோ, அவர் இப்போ ஷூட்டிங் போயிட்டு தானே ப்ரோ இருக்காரு, வீட்டிலே இருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது மாநாடு டைமில் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னு நல்லா தெரியும். நீங்கள் வந்து அந்த நேத்துமே சப்போர்ட் தாங்க பண்ணிருக்கேன். அது உங்களுக்கு புரியாது ப்ரோ. நீங்க பேசுறது புரியல. வந்து அதான் நீங்க மேபி வீம்புக்கு என்கிட்ட சண்டைக்கு வரணும்னு பேசிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, சண்டைக்கு வரணும் பேசல ப்ரோ. நீங்க வந்து படம் நீங்க சொன்ன நடிக்கணும் தப்பு இல்ல, அப்படி ஓகேங்களா? பண்றது வேற. ஆனா சில விஷயம் வந்து ஓபி அடிக்கிறாரு, 3 வருஷமா சும்மா இருக்காரு, இந்த வார்த்தை நான் வந்து உங்கள்ட்ட எதிர்பார்க்கல, ஓகேங்களா? அப்படி சொல்லிருக்கணும். அப்படி சொல்லிருந்தாலும் இல்ல தப்பு ப்ரோ, இல்லைன்னு உங்களுக்கு இப்போ உங்க ப்ரோ இப்ப வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் சினிமால எப்படி நடக்குது, பிசினஸ் எப்படி ஆயிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அதனால தாங்க சொல்றேன். இப்ப அதனால எஸ்டிஆர் தாங்க சொல்றேன். அது தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். இப்ப எஸ்டிஆர் 48க்கு இது பண்ணது இப்ப வந்து அவர் ஷூட்டிங் போலையா, இல்ல அதுக்கான பட்ஜெட் அமையல, அவ்வளவுதானே? அவர் ஷூட்டிங் போகணும்னு எதிர்பார்க்கதானே? அதாங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இப்போ எஸ்டிஆருக்கு கூட காம்படிட்டரா இருக்க, ஈக்குவலா இருக்க ஹீரோ யார் யாரு சொல்லுங்க? ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. ப்ரோ எங்களுக்கு சொல்லுவீங்களா? வந்து இந்த 3 பேர் காம்படிட்டர் சொல்லுவீங்களா? வந்து நான் விஷயம் இல்ல சொல்றேன். ப்ரோ. காம்படிட்டர் வந்து உங்களுக்கு பேச வேணாம், விடுங்க, எனக்கு பேச வேணுமே, ஒரு எனக்கு நிமிஷம். வேணுமே, ப்ரோ ஒரு நிமிஷம் எனக்கு வேணுமே. ப்ரோ. என்னன்னு இருக்கு நீங்க எங்களுக்கு வந்து வச்சுக்காதீங்க. காம்படிட்டரே பாருங்க வேணாம் ப்ரோ. நீங்க நான் அவரே சொல்லிட்டாரு, எனக்கு வந்து ஐயா அதை நீங்க வச்சுக்கோங்கய்யா. நான் அப்படிதாங்க பேசுவேன். நான் கம்பேரிசன் தாங்க நான் பேசுவேன். அப்படிதாங்க பேசுவேன். என்ன இருக்கு இது? இல்ல என்ன ப்ரோ. இருக்கு? இல்ல நீங்க ப்ரோ, யாரையுமே கம்பேர் பண்ணாம நீங்க வாழலாம். நான் அப்படி வாழ முடியாது இல்லையா? இப்போ நீங்க வாழ்றேன்னு அப்படி சொல்லுங்க ப்ரோ. அவரை பத்தி எதுக்கு சொல்றீங்க? நீங்க இன்னொருத்தரை வச்சு கம்பேர் பண்ணீங்க. உங்க கார்த்திக் ரவி ஒரு மாமா இன்னொரு ஆளை வச்சு கம்பேர் பண்ணீங்க ப்ரோ. இவரை வச்சு ஏன் கம்பேர் பண்றீங்க? இப்போ இன்னொருத்தர் வேற லெவல் எல்லாரும் போயிட்டான் கம்பேர் அப்படி பண்ணி தானே ப்ரோ. அவர் ஏஜுக்கு அவர் பண்ண ட்ரெண்ட் தான் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ஓடிட்டு இருக்கு, தெரியல உங்களுக்கு? இப்போ வரைக்கும் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகுதுன்னா அது யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது? நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் இல்ல பேசிட்டு இல்ல ப்ரோ, இருக்கீங்களா? நீங்க சொல்றீங்களா ஒரு டேலண்ட்டுக்கு எங்கேயோ போயிட்டாரு வந்துட்டாரு, போட்டும் ப்ரோ. எங்களுக்கு கவலை இல்லை ப்ரோ. படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல உங்களுக்கு போறீங்களா? கவலை இல்லைங்க, எனக்கு கவலையா இருக்குங்க. இல்ல ப்ரோ, அவர் நான் சரி கேக்குறேன், அவர் ஷூட்டிங் போகாம உங்களுக்கு இருக்காரா? எதை பத்தியுமே கவலை கிடையாது. உங்களுக்கு எதை பத்தியுமே கவலை கிடையாது. ஆனா எனக்கு ஆமா கவலை. ப்ரோ. ஆமா ப்ரோ, நாங்க தான் ப்ரோ படத்துக்கு எல்லாமே பண்றோம். பேனர் அடிக்கிறோம், எல்லாமே நாங்க தானே பண்ணிட்டு இருக்கோம். ஃபேன்ஸ் நாங்க தான் பண்றோம். எங்களுக்கு தான் கவலை வேணும். நான் படம் வரணும்னு கவலைப்படுறேன். நீங்க வந்து ஒரு இது சொல்றது, இப்படி நடிக்கணும் போகணும்னு சொல்றது வேற. நீங்க வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றீங்க, அவர் வேஸ்ட் அந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா? ஓபி அடிக்கிறாலாம் எதுக்கு சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லவே இல்லை. சரி அந்த வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்குன்னா சொல்லிருங்க ப்ரோ நீங்க. சரி, தக் லைஃப்லன்னா அவர் என்ன ஹீரோவான்னு கேட்டீங்களா? அவரும் ஒரு ஹீரோ தானே. அவர் ஹீரோ இல்லையா படத்துல? கமலஹாசன் தக்லீஃப்னு வருமா? இல்ல இல்ல ப்ரோ. தக்லீஃப்னு வருமா? சரி ப்ரோ, இப்போ மாஸ்டர்ல வந்து விஜய் மட்டும் தான் ஹீரோவா? மாஸ்டர் விஜய் படம் தானே, இல்ல வேற ப்ரோ, என்ன? இப்போ 2 ஹீரோ தானே படம், ஒரு ஹீரோ படமா அது கேக்குறேன். விக்ரம் யார் படம்? விஜய் சேதுபதி படமா, அப்படி இல்ல கமலஹாசன் ப்ரோ, படமா? அவர் ஹீரோவான்னு கேக்குறீங்களா நீங்க? அது கேக்குறேன். இப்போ யாருங்க ஹீரோ? யார் ஹீரோ அதான் நானும் கேக்குறேன். இப்போ சிசிவி நானும் படத்துல யார் சொல்றேன். ஹீரோ ப்ரோ? மாஸ்டர்ல விஜய் சேதுபதி தானே ப்ரோ ஹீரோ. இல்ல ப்ரோ, அது அவரு இல்ல ப்ரோ. அது வந்து 2 3
ஹீரோ இருந்தா அது என்ன படம் அது உங்களுக்கு? செக்கச்சிவந்த வானத்துல. ஆமா, சரி யார் படம் மல்டி அது? ஸ்டார் அவ்வளவுதான். மல்டி ஸ்டார் அது மாதிரி தான். தான் ப்ரோ தக் லைஃப். அவருன்னா ஒரு ஹீரோவான்னு கேக்குறீங்க. அதுதான் நானும் சொல்றேன். மல்டி ஸ்டார் அதுதான் தான் நானும் படம் அது. சொல்றேன். அவர் ஹீரோவான்னு கேக்குறீங்களா? அவரும் ஹீரோ தானே. அவரும் ஹீரோ தான் அப்படின்றதாங்க நானும் சொல்றேன். அவரும் ஹீரோ தான் அப்படின்னு அப்படி நீங்க சொல்ல வச்சுக்கலாம். ப்ரோ. தக் லைஃப்ல அவருன்னா ஹீரோவா அப்படின்னு தான் நீங்க சொன்னீங்க. ஆமா, அவர் 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 படமா படம் அது அது அப்படின்னு தானே அப்படின்னு சொன்னீங்க மாதிரி நீங்க. சொன்னீங்க. ஆமா, அவர் படம் இல்லையே. அது இல்ல கமலஹாசன் ப்ரோ படம் அவர் தானே. படம் தான் ப்ரோ. மணிரத்னம் அவர் படம் லிஸ்ட்ல தானே. தானே வரும் ப்ரோ. அவர் படம் இல்ல நீங்க எப்படி அது சொல்றீங்க? எப்படி வரும்? ஏன் அது எப்படி வராது? வரும்? இப்ப பொன்னியின் செல்வன் 400 கோடி. ப்ரோ இருங்க அந்த ஒரு நிமிஷம். நான் இல்ல சொல்றேன் ஒரு இப்ப நிமிஷம் இல்ல இப்ப ஒரு நிமிஷம். எஸ்டிஆர். பொன்னியின் செல்வன் 400 கோடி, விக்ரம் படம் 400 கோடி, ஜெயம் ரவி படம் 400 கோடி, கார்த்தி படம் 400 கோடி. ஒத்துக்குவீங்களா நீங்க? சரி இப்ப நீங்க லிஸ்ட் போட்டீங்களா? எஸ் சூர்யா படம் நடிச்ச படம் எல்லாமே நல்லா கம்பேக்னு சொல்லி போட்டிருந்தீங்களா? ஆமா, மாநாடு கிட்ட விஜய் நடிச்ச படம் தானே அப்ப போட்டிருக்கேன். வந்து எஸ் சூர்யா அவர் நடிச்ச கேக்குறேன். இப்ப நீங்க கம்பேர் ஆமா, பண்றீங்களா அவர் ப்ரோ? நடிச்ச அவர் நடிச்ச படம் தானங்க போட்டிருக்கேன். அதுதான் அவர் ப்ரோ நடிச்ச படம் தானே சொல்றேன். போட்டிருக்கேன். மல்டி ஏன் ஸ்டார் பொம்மை படம்னு போடல? சொல்லணும். அவர் ஏன் பொம்மையை போடல? பொம்மை படம் பொம்மை ஓடலாம்ல நீங்க போடல இல்லைங்க. ப்ரோ. இல்ல ப்ரோ அவர் நான் சுத்தி அவர் வளைச்சு வந்து பேசுறேன் ப்ரோ. அவர் எங்களுக்கு வில்லன் வந்து நடிச்ச படம் தானங்க ப்ரோ போட்டிருக்கேன். இல்ல ப்ரோ எங்களுக்கு வந்து கம்பாரிசனே எங்களுக்கு தேவையில்ல. அவன் இவன்ட்டு நாங்க எதுவுமே கம்பாரிசனே பண்ணலையே. 3 வருஷம் படம்லாம் கூட நாங்க கொண்டாடிட்டு தான் ப்ரோ இருக்கோம். இப்போ கூட ஒரு படம் எல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும். உங்களுக்கு தேவை இருக்குன்றது ஆமா ப்ரோ. அடுத்தது. நீங்க எதுக்கு ப்ரோ அப்படி சொல்றீங்க? நான் அப்படிதானங்க பண்ணுவோம். ஆ. என்ன அது உங்களை பத்தி அநியாயமா பேசுறீங்க. இருக்கு. எதுக்கு அவரை பத்தி நீங்க எதுக்கு அப்படி பேசக்கூடாது ப்ரோ. அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்ல அப்படி வரேன். பேசவே கூடாது. ஒருத்தரை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஆமா ஏன் யாரும் சொல்லக்கூடாதுங்க? தப்பா நீங்க கரெக்டா பேசுறது வேற, தப்பா பேசுறது வேறல்ல. உங்களை பத்தி தப்பா ஒருத்தங்க என்னங்க குறையா சொன்ன பேசுனாங்க? தப்பா தான் பேசுனீங்க நீங்க. என்ன பேசுனாங்க தப்பா? சும்மா இது படம் நடிக்காம ஓப்பி அடிச்சிட்டு இருக்காரு அவருனா இதுவா ஒரு மாதிரி தரம் தட்டி பேசுற மாதிரி பேசுறீங்க நீங்க. படம் நடிக்கணும் தானங்க நானும் சொல்றேன். நடிச்சிட்டு தான் சரி. எதுக்கு அவர் ஷூட்டிங் போகாம இருக்காரா? நீங்க சொல்லுங்க. ஷூட்டிங் போகாம இருக்காரா? தக் லைஃப் போயிட்டு தானே இருக்காரு. ஏங்க மத்த ப்ரோ ஹீரோ நீங்க என்ன செப்டம்பர் சொல்றேன் மாசம் ஷூட்டிங் ஸ்டார்ட் நான் பண்றாங்களே ப்ரோ 48 உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது தெரியலையேங்க. இத்தனை மாசம் சொல்லிட்டு ப்ரோ இருக்கேன் இல்லையா ஒரு சரி விஷயம். டப்பிங் என்னைக்கு சார் ப்ரோ பண்ணாங்க தக் லைஃப் சிம்பு போர்ஷனு? 2 நாள் முடிவு பண்ணாங்க. 1ஆம் தேதியே பேசிட்டாரு ப்ரோ அவரு. சரி ஓகே. இப்ப என்ன நீங்க சொல்றீங்கல்ல நீங்க ஒரு சினிமால இருக்கீங்க கரெக்டானு சொல்லணும்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. சமகாலத்துல இருக்க ஹீரோனா சிவகார்த்திகேயன், தனுஷ், கார்த்தி நீங்க வச்சுக்கிறீங்களா? சரி அதை ஒத்துக்குவீங்களா? ஃபர்ஸ்ட் அதை ஒத்துக்குவீங்களா? இல்லங்க அதை பத்தி நான் எனக்கு கவலை இல்லைங்க. அது இல்ல சிவகார்த்திகேயனோ அது கார்த்தி அதெல்லாம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு இல்ல தேவை இல்ல வந்து இல்ல சிலம்பரம் அவர் இல்ல மட்டும் தான் இல்ல ப்ரோ. எங்களுக்கு இல்ல அதர்ஸ் இல்ல பத்தி அது கவலையே இல்ல கிடையாது. நீங்க ஏன் ஒரு எதுக்கு பேசுறீங்க இப்போ? சரி ப்ரோ நான் உங்களுக்கு சொல்றேன் கவலையே இதே கிடையாதுங்க. மாதிரி எதை பத்தியுமே ப்ரோ உங்களுக்கு நான் கவலை சொல்றேன் கிடையாது. ஆமா ப்ரோ எங்களுக்கு உங்களுக்கு எதை ப்ரோ சரி பத்தியுமே நான் கவலை கவலை இல்லை. அவர் நீங்களா சொல்றது போய் கேளுங்க. எனக்கு போறீங்க இல்ல. ப்ரோ அப்ப நீங்க 100 நான் டிக்கெட் எப்படி படத்தை போய் பார்க்க போறீங்களா? உங்களுக்கு என்ன கவலை ப்ரோ? கார்த்திக் ப்ரோ கார்த்திக் ப்ரோ எல்லாரும் ஒரு கார்த்திக் டிக்கெட் ப்ரோ படம் ஆமா பார்ப்பாங்க. நீங்க சொல்றீங்கல்ல நீங்க மட்டும் கவலையே நூறு ப்ரோ டிக்கெட் ப்ரோ படம் இல்லைன்றீங்க. ஒரு பார்ப்பீங்க. நிமிஷம் ப்ரோ ஏங்க அருண் உங்களுக்கு ப்ரோ கவலை இல்லைங்க. கார்த்திக் ப்ரோ எனக்கு ஒரு நிமிஷம் உங்களுக்கு ப்ரோ கவலை ஒரு இப்ப நிமிஷம் அக்கறை எனக்கு இருக்குதுன்னா நீங்க போய் சம்மந்தம் சொன்னீங்கல்ல ப்ரோ இல்லையா? சொல்லுங்க. அந்த அவர்கிட்ட ஹீரோஸ்லாம் கால் பண்ணி இது மாதிரிலாம் நடக்குது, இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க ப்ரோ. சொல்றீங்களா அப்போ? நான் எங்க உங்களுக்கு அல்ல சொல்றேன்? அவ்வளோ அக்கறை இருக்குல்ல ப்ரோ. நீ தானே ப்ரோ சொல்றீங்க அவ்வளோ அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு. சரி விடுங்க ப்ரோ. ஏங்க நான் நீ எங்க அவர்கிட்ட சொல்லணும்? டெய்லி நீங்க கால் ஒண்ணு பண்ணி சொல்லுங்க. புரிஞ்சுக்கோங்க. அப்போ இது மாதிரி சொல்றீங்களா, இது மாதிரி படம் இல்லைங்க பண்ணுங்க, என்னங்க பண்றீங்கன்ட்டு. இல்ல ப்ரோ கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ நீங்க சொன்னீங்கல்ல 4 ஹீரோ பேர் சொன்னீங்கல்ல. அப்ப அந்த ஹீரோலாம் 3 வருஷம் கழிச்சு ஒரு இப்ப சிம்பு படம் மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா அவங்களுக்கு இதே ஓப்பனிங் இருக்குமா? அது பேச்சு இதே இல்ல. ஃபேன் பேஸ் இப்ப இருக்குமா மத்த ஹீரோஸ்க்கு? வருத்தத்துல என்னாச்சு? அப்படிலாம் இல்ல இல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சொல்லுங்க படமா நீங்க போனோம்னா இல்ல ஒரு படமா போனோம்னா ஈஸ்வரன் என்னாச்சு பத்தல அப்படி தனியா போக வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு. சரி சரியா? ப்ரோ. ஈஸ்வரனுக்கு நான் அப்புறம் என்ன கேள்வி ப்ரோ வந்துச்சு? ஈஸ்வரனுக்கு மாநாடு அப்புறம் என்ன ப்ரோ மாநாடு வந்துச்சு? மாநாடு ஈஸ்வரனுக்கு படத்துக்கு அப்புறம் முன்னாடி தெரியல மாநாடு கூட்டம் வந்துச்சுங்க. பார்த்துறீங்களா? மாநாடு படத்துக்கு ஈஸ்வரன் முன்னாடி ஃபிளாப் தானே தம்பி சொல்றீங்க. தம்பி இங்க பாருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க மாநாடு ஒண்ணு வந்துச்சு. புரிஞ்சுக்கோங்க. நான் அதை பத்தி பேசவே இல்லைங்க. இல்ல நீங்க சரியா? தானே கேட்பாங்க ப்ரோ ப்ரோ நான் சொன்னீங்க. நீங்க அதான் அவர் ஃபிளாப்பா மைக் ஹிட்ட வைக்கிறாரு. ஒரு படத்தை கொடுங்கன்னு தான் சொல்றேன். நான் ஒண்ணு பாருங்க ஒண்ணு ப்ரோ நான் புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்றேன், இப்ப அவர் வந்து கார்த்தி இல்லைங்க. படம் நடிச்சிட்டு கார்த்தி தானே இருக்காருன்னு இருக்காருங்க. சொல்றேன். இருங்க நீங்க சமகாலத்துல இருக்க ஹீரோ அவரோட காம்படிட்டரா இருக்க ஹீரோலாம் வந்துட்டீங்கன்னா எஸ்கே இருக்காரு, தனுஷ் இருக்காரு, கார்த்தி இருக்காருன்னா கார்த்தி படம் மெய்யழகன் செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு சரி படம் வா வா தேர்னு ஒரு படம் ரெடி ஆகி டிசம்பர் ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு படம் அவர் நடிச்சிட்டு இருக்காரு சர்தார் 2ன்னு. அது ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்த படம் கைதி 2 ஒண்ணு இப்பயே வச்சிருக்காரு. அது அடுத்த வருஷம் ஷூட்டிங் போக போகுது. அதுக்கப்புறம் வரப்போகுது. இப்ப கண்ணுக்கு தெரிஞ்ச 4 படம் இருக்கு. ஓகேவா? எஸ்கேக்கு சரி ப்ரோ. அமரன் ஒரு படம் தீபாவளிக்கு வரப்போகுது. ஓகே அதை முடிச்சோன்னா முருகதாஸ் படம் அடுத்து வரப்போகுது. அடுத்து முடிச்சோன்னா சுதாகரோட படம் ஒன்று வரப்போகுது. இது சரி இருக்கு. ப்ரோ. அதே மாதிரி தனுஷுக்கும் சரி இப்போ குபேரா இப்போ இருக்கு, இதெல்லாம் இப்போ இளையராஜா இத்தனை இருக்கு, எல்லாம் படம்லாம் இருக்கு. வர்றதுனால ஓகே இப்போ சிம்பு வந்து படமே நடிக்காம இல்லைங்க. போறான்னு சொல்றீங்களா? ப்ரீ பிளான்டா இருக்காங்கன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதாங்க? பிசினஸா சொல்றேங்க. ப்ரீ பிளான்டா அவங்கலாம் வந்து 3 படம் 2 படம் போயிட்டே இருக்காங்க. சரி இப்போ அடுத்து 3 இவருக்கு வந்து படம் ப்ரீ அடுத்த 2 பிளான்டா வருஷம். படம் இது இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா இது ஏங்க இது சொல்லவே இல்லை. இது என்ன சொல்லியா தெரியணும் உங்களுக்கு? என்ன ப்ரோ பேசுனீங்க? இப்போ நீங்க சினி ஃபீல்டில் தான் எனக்கு இருக்கீங்களா? புரியலைங்க. எனக்கு புரியல. அது இருக்கிறதுனால தான் ப்ரீ சொல்றேன். பிளான்டா எதுவுமே ஐயப்பா இல்லைன்னு நான் சொல்றீங்களா? சதாம்ல அதான் ஒரு மைக் கேக்குறேன். வைக்கிறேன் அவர் இருக்கிறதுனால மட்டும் தாங்க கொடுங்களேன். சொல்றேன்.
ப்ரோ இப்போ தக் லைஃப் வருது 48 வருது 49 வருதுன்னு ப்ரோ சொல்லி இப்போ எல்லாம் தான் போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க எந்த எதுவுமே ப்ரீ வருதுங்க. பிளான் எப்பங்க இல்லைன்றீங்க. ஷூட்டிங் போகுது? ஏங்க ஷூட்டிங் போய் முடியும், இப்போ டப்பிங்லாம் போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ தானங்க சொன்னாங்க. ஏங்க தக்லைஃப் ப்ரோ தக்லைஃப் பேசிட்டு ப்ரோ இருக்காதீங்க ஒரு ப்ரோ. விஷயம். வேற என்னங்க பேசணும்? சரியா? நீங்க தானங்க சொல்றீங்க. தக்லைஃப் தக்லைஃப் விட்டுருங்க. அடுத்த படம் சொல்றேன். ப்ரோ சரி ப்ரோ, நீங்க அதுவும் சினிமால ஸ்டார்ட் ப்ரோ. இருக்கீங்க. அடுத்த படம் உங்களுக்கு எப்ப எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்க நினைக்கிறீங்க? தெரியலையே, சொல்றாங்களே 6 மாசம் 7 மாசம் சொல்லிட்டு தானே இருக்காங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலாவே அடுத்த படம் இல்ல, தான் டேரக்டர் மாத்திட்டாங்கல்ல. புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. இது என்னன்னா, இப்ப நீங்க வருத்தப்பட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அது கிடையாது. ப்ரோ எனக்குமே இல்ல வருத்தம் ப்ரோ, என்னன்னா, வருத்தப்பட்டு சிம்பு நான் பேசல சிம்பு இல்ல வந்து ப்ரோ. சிம்பு நீங்க வந்து நிறைய அப்பயே படம் அக்கறை நடிக்கணும். இருந்ததுன்னா அவருக்கு கிட்டத்தட்ட அப்படி சொல்லுங்க ப்ரோ. நிறைய படம் அவர் நடிக்கணும், இப்படிலாம் இருக்குது சுச்சுவேஷன் அப்படி அதுதாங்க சொல்றது வேற நானும் ப்ரோ. சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அப்படி அதுதாங்க சொல்லக்கூடாது நானும் ப்ரோ. சொல்லிட்டு இருக்கேன். எங்களோட பிரச்சனையே அந்த அதுதான். நீங்க நல்லபடியா சொல்லியிருந்தீங்கன்னா சரி ஓகே. ஏன்னா நீங்க பேசலாம், நான் ஸ்டார்டிங்ல இருந்து நான் ஸ்பேஸ் நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஆனா வார்த்தைகள் நீங்க இல்லைங்க. இப்ப இங்க பேசுறது பாருங்க. வந்து கொஞ்சம் தப்பா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நான் உங்கள்ட்ட தப்பா பேசுறேன். இல்லைங்க. அப்படி இல்லைங்க. வார்த்தைகள் வித்தியாசம் ப்ரோ இருக்கலாம். உங்களுக்கு சரியா? நீங்க ட்விட்டர்ல இருக்கீங்க, வான்னு எவ்வளவு பேர் கூப்பிடலாம், உங்களை வாங்கன்னு வந்து கூப்பிடலாம். டேக் பண்ணி அதெல்லாம் கூப்பிடுறான்னு இங்க பாருங்க. உங்களுக்கே தெரியும். வான்னு எவ்வளவு சொல்றதும் வாங்கன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஓகே. நான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னா நீங்க நினைச்சா ஓகே. அதை விட்டுட்டு நீ ஏன் அப்படி சொன்ன, நீ ஏன் வான்னு சொன்ன, வாங்கன்னு ஏன் சொல்ல அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. நான் சொல்றது என்னன்னா, சிம்பு வந்து அடுத்து நிறைய படம் நடிக்கணும். மற்றவங்களாம் வந்து ஓடிடி மார்க்கெட்ல இருந்து டிஜிட்டல் மார்க்கெட்ல இருந்து கேரளா கர்நாடகா மார்க்கெட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க, நடிக்கிறாங்க. ஏன் இவர் மட்டும் வேஸ்ட் பண்றாரு டைமை? நடிச்சிருக்கலாம். இந்நேரத்துக்கு வந்து மாநாட்டுக்கு அப்புறம் அவர் மாநாட்டுக்கு இருந்த பீக்ல வந்து மாநாடு வரும்போது பாத்தீங்கன்னா, அப்போ தனுஷ் படம் எதுவுமே மாநாடு கலெக்ஷன் ஆகல. அதுக்கப்புறம் வந்து தனுஷ் படம் திருச்சிற்றம்பலம் ஆகுது, இந்த படம் ஆகுது, இந்த படம் இதெல்லாம் ஆகுது. ஸோ அந்த டைம்லயே வந்து சிம்பு அடுத்தடுத்த டைரக்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு தான். இப்போ ஒரு படம், ஒரு ஹீரோ மாநாட்டுக்கு அப்புறம் வந்துங்க, வீட்டுக்கே வந்துச்சு ப்ரோ. ஒரு ஹீரோக்கான அதுக்கப்புறம் வந்து பீக் இது டைமே நீங்க பாருங்க, ஒரு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஒரு ஹீரோக்கான பீக் டைமே அந்த 40 இருந்து 50 வயசு தான். சரியா? ரஜினி எடுத்துக்கோங்க, கமல் எடுத்துக்கோங்க, யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த ஹீரோவும் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு பீக் டைமே அதுதான். ஸோ அந்த டைம்ல வந்து கண்டினியூஸாக படம் நடிச்சுட்டே இருப்பாங்க. அதுதான் உங்களுக்குமே கேப் விடாம உழைக்க முடியும். ஒரு ஷூட்டிங் போயிட்டே இருக்கணும். அப்படியே ஷூட்டிங் பேக் டு பேக் ஷூட்டிங். அது படம் 4 படம் நடிப்பீங்க, 2 படம் ஓடும், 2 படம் ஃபிளாப், அதெல்லாம் அடுத்தது. சரியா? அது ஆனா நீங்க அதை பண்ணிட்டே இருக்க தான் மார்க்கெட்டை வந்து ஒரு படம் ஹிட் ஆகும். திடீர்னு ஒரு படம் கேரளாவில் ஓடிடும், ஒரு படம் கன்னடாவில் ஓடிடும். அங்கே மார்க்கெட் ஏறுவாங்க, ஃபேன்ஸ் ஏறுவாங்க. ஓவர்சீஸ்ல ஒரு படம் ஓடிடும். இது நடக்கும். அதெல்லாம் நடக்கணும். திடீர்னு டிஜிட்டல் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது அவருக்கு வந்து மாநாட்டில் வந்து 12 கோடி ரூபா ஜில், பிடிகேல வந்து அவரு ஸ்டார்ட் 25 கோடி, 25 கோடி டிஜிட்டல். அடுத்த படம் அவர் நடிச்சிருந்தா 50 கோடி போயிருக்கும். ஆனா நீ என்னன்னா அந்த கேப் விட்டதுனால இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட் படுத்துருச்சு. மற்ற ஹீரோக்கு டிஜிட்டல் மார்க்கெட் வந்து 50 கோடி கிட்ட இருக்கு. இப்போ அவங்களையுமே குறையலாம். அது ஓகே. அடுத்தது அதுதான் நம்ம சொல்றோம். இந்த ப்ரோ அடுத்தடுத்த அது படம் கமிட் குறையும் பண்ணிட்டு ஏறும் நடிச்சுட்டே இல்ல இருக்கணும். ப்ரோ. அதுக்கு இப்போ நீங்க ஆப்ஷன் கேப் வச்சுட்டே விட்டான்னு இருக்கணும் இல்ல சொல்றீங்களே, பிளான். ஈஸ்வரனுக்கு அப்புறம் மாநாடு, மாநாடுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கே உடனே தான் வந்துச்சு. வீட்டுக்கு அப்புறம் பத்துதல் வந்துச்சு ப்ரோ. இப்போ அடுத்தது வந்து தக்லைஃப் போயிட்டு வேற என்ன கேப் பத்து என்னன்னு தடவை புரியல. முன்னாடிங்க அவரு குண்டா இருக்கும்போது எடுத்த படம். சும்மா சரி நீங்க ப்ரோ. அதை இப்போ எடுத்துட்டு இல்ல வராது. குண்டா இருக்க பத்தி அவர் குண்டா ஒளியாத்தாரும் இருக்கும்போது நடிச்சிருக்காருல்ல. ஆமா. இல்ல அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அது ப்ரோ. ரீஷூட் குண்டா பண்ணதுங்க. இருக்கும்போது அது ரீஷூட் பண்ணதுங்க. அதை இல்ல வந்து இல்ல ப்ரோ. உங்களுக்கு வந்து அது படம் ரீஷூட் கவுண்ட் பண்ணது. தானே முக்கியம். இப்ப லைனா வர்றதுன்ட்டு தானே நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு ப்ரோ 10 ரீஷூட் ஃபுல்லா தான் ப்ரோ பண்ணாங்க ஆமாங்க, ப்ரோ. ஆமாங்க. 10 தல அதுக்கு முன்னாடி கமிட் பண்ண படங்க. நான் சொல்றது அவர் ப்ரோ பிடிகேக்கு கமிட் பண்ண அப்புறம் படமா கமிட்மெண்ட்டே இருந்தாலும் இல்லைன்றேன். வந்து இப்ப திரும்ப வந்து அந்த படம் நடிச்சது வந்து ஒளியானதுக்கு அப்புறம் தான் அப்புறம் நடிச்சாரு. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா. சரி ப்ரோ, ஏன் நீங்க 48 இன்னொன்னு ஏன் டிலே சொல்றேன். காணோம் என்ன நீங்க ப்ரோ? சொல்ற எல்லா இல்ல இல்ல ப்ரோ. நீங்க சொல்ற ப்ரோ எல்லா இந்த காரணத்தையும் 48 நான் படம் ஏத்துக்கிறேன். ப்ரோ சரியா? நான் இல்ல நீங்க சொல்ற எல்லா இல்ல காரணத்தையும் நான் ப்ரோ நீங்க ஏத்துக்கிறேன். சொல்றது ரொம்ப நான் இல்லைங்க. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. வாழைப்படம் டைம்ல சொல்றீங்களா, ஒரு 3 வருஷம் கேப் விட்டான்னு சொல்றீங்களா, அந்த மாதிரி சொல்ல வரீங்களா? இப்போ எனக்கு புரியல. இல்ல ஆறு நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க சொல்ற எல்லா காரணத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆடியன்ஸ் ஏத்துக்க மாட்டான். காரணம் இங்க அவனுக்கு தேவையில்லை. சரியா? அவனுக்கு தேவை நீங்க படம் நடிச்சுட்டே இருக்கணுன்றதான் தேவை. அது புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றது. அவனுக்கு காரணம் தேவையில்லைங்க. இதனால இந்த படம் டிலே ஆயிடுச்சு, இந்த படம் பட்ஜெட் அதிகங்க, இது கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்துச்சுங்க, இதெல்லாம் அவனுக்கு தேவையே கிடையாதுங்க. அவன் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டான். படம் வருதா இல்லையா அது மட்டும் தான் அவன் யோசிப்பான். நான் அவனுக்காக பேசிட்டு இருக்கேன். ஜென்ரல் ஆடியன்ஸ்ட இப்படி படம் வந்துகிட்டே இருக்கும், ஃப்ளோவா வரணும். அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு. இப்போ பொங்கலுக்கு ஒரு படம், தீபாவளிக்கு ஒரு படம், எஸ்கேது வருது. அடுத்து ஏன் படம் ரெடியா இருக்கு, சுதாகோரம் படம் அடுத்து ஷூட்டிங் போக போறாங்க. எப்படி ஒரு எஸ்கேவால பண்ண முடியும், ஒரு தனுஷால பண்ண முடியுது, ஒரு கார்த்தியால பண்ண முடியுது, இதெல்லாம் பண்ண முடியுது? ஏன் நீங்க வந்து ஒரு இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகி நிக்கிறீங்க அப்படின்றதான் கேட்கிறோம். அதை வந்து நீங்க தான் சரி ப்ரோ, கேட்கணும், இப்ப நீங்க தான் எஸ்டிஆர் கேட்கணும். 48க்கான இல்ல எஸ்டிஆர் 48க்கான கெட்டப் இருக்கு. அப்ப அந்த முடி வளர்த்துட்டாருன்னா அந்த படத்துக்காக வெயிட் பண்றாரு. அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கு. அது டிலே வந்து எஸ்டிஆர் மேல தப்பா இல்ல யாருமா ப்ரோ?
யார் மேல தப்புன்றது வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம சொல்ல முடியாது. சரியா? ப்ரோ இல்ல ப்ரோ, எல்லாருக்கும் ஒரு ஒரு பர்சனல் ரீசன் இருக்கு ப்ரோ. மேபி கெட்டப்னா யார் மேல வேணாலும் ஐயப்பன் ப்ரோ தப்பா அந்த இருக்கட்டும். சதாமன் ஒரு மைக் கேக்குறாரு மட்டும் நான் கொடுங்க ப்ரோ. கேட்கறது ஐயப்பன் யார் வேணாலும் தப்பா இருக்கட்டும். பிளான் பி பிளான் சின்னு வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ அதுதானே பண்ணணும். எல்லா ஹீரோவும் அதானே பண்றாங்க. ப்ரோ இப்ப நீங்க லாங் ஹேர் வச்சிருக்கீங்க ஒரு இப்ப படத்துக்கு, விடாமுயற்சி நீங்க லேட் சரி ப்ரோ, ஆயிடுச்சுங்க. அந்த விடாமுயற்சி ப்ரொடியூசர் லேட் அந்த ஆயிடுச்சுன்னு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும்ல அஜித் ப்ரோ. என்ன அடுத்த படம் நடிக்க இப்ப மாட்டேன்ட்டாரா? அவர் ஆர்கேபி போயிட்டே ஒத்துக்கணும்ல ப்ரோ இருக்காருல்ல. அடுத்த ப்ரோ படத்துக்கு இப்போ நீங்க போறதுக்காக. லாங் விடாமுயற்சி ஹேர், லேட் ஆகுதுங்க. இப்போ ப்ரோ இவர் அஜித் அந்த கெட்டப் போயிட்டே படத்துல வச்சிருக்காரு இருக்காரு. ப்ரொடக்ஷன் ப்ரோ, இந்த கெட்டப் வச்சு நீங்க சிம்புவும் எத்தனை படம் பண்றாராம். நடிப்பீங்க? ஒரே மாதிரி அவருக்கு பர்சனலா இருக்கும் ப்ரோ, வேற கெட்டப் பொண்ணு கூட தான் இருக்கும். இப்போ இல்ல ப்ரோ, அந்த கெட்டப் மாத்தணும், முடி முடிவு நிறைய எடுக்கணும். இருக்குல்ல. ஆர்கே சைடுல வந்து ஒத்துக்க மாட்டாங்கல்ல இதே கெட்டப் வச்சு எடுத்தா. உங்களுக்கு ஏன் தெரியும்ல, அப்புறம் சினிமால எப்படி இருக்கீங்க. தக் லைஃப் மட்டும் நடிச்சீங்க? ஆமா ப்ரோ, அந்த கேரக்டருக்கு அது மாதிரி ஒரு தேவைப்பட்டிருக்கும் ப்ரோ. அது அவருக்கு அவர் அவர் ஓகே கேரக்டர் சொல்லியிருப்பாரு, அவரு அதனால நடிக்கிறாங்க. அவர் தான் ப்ரொடியூசரு. ரொம்ப அநியாயமா இல்ல இருக்கு. ப்ரோ, அவர் வந்து இப்போ நீங்க ப்ரோ எஃப்டிஆர் ப்ரொடியூசர் யார் ப்ரோ அதுக்கு? ப்ரோ ஆர்கே5 ப்ரொடக்ஷன் ப்ரோ அதுக்கு. ஆர்கே5 SR48 ஹலோ ப்ரொடக்ஷன். ஹலோ சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நீ தான் ப்ரோ சொன்ன. இப்ப ஆர்கே5 அவர் டேரக்டரே வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பேட்டி கொடுத்தாரு. அந்த கெட்டப் வச்சுட்டு வந்து வேற படம் இந்த படம் முடிச்சு கொடுத்தா நெக்ஸ்ட் படம் போன்னு சொல்லிட்டு அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் தானே சொன்னாரு. இப்போ தக் லைஃப்ல வந்து அது மாதிரி கேரக்டர் அவர் சூட்டனால அவர் நான் வச்சு தான் நடிக்கிறாரு சொல்றேனேங்க ப்ரோ. அவரு உங்களுக்கு. இப்போ நான் லாங் ஹேர் சொல்ற வச்சுட்டு ஒரே நீங்க எப்படி வார்த்தை அத்தனை என்னன்னா, படம் நடி எல்லா நான் படமும் அதே இதுக்கு இது வச்சு நடிக்க முடியுமா? ஐயா நான் இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். ஒரே விஷயம், எனக்கு காரணம் வேணாம், படம் வேணும் அப்படின்றதுதான் ஃபேன்ஸோட இல்ல ப்ரோ, ட்ரீம். அப்படிலாம் ஃபேன்ஸோட வந்து அவர் நடிக்க இது. முடியாது ப்ரோ. அவரு வந்து அவருடைய அப்போ இஷ்டம் தான் ப்ரோ. விட்டுருங்க, அவ்வளவுதான். அது அது சரி, அப்ப ஓகே, அது நீங்களே ஓகே. விட்டுன்றேன். நாங்க என்ன சொல்றோம், நீங்க வந்து குறை சொல்லாதீங்க. அப்படி உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா, இல்ல ப்ரோ இப்படிலாம் சிம்பிள் நடிச்சா நல்லா இருக்கும் இப்படி பண்ண அது சொல்றது வேற ப்ரோ. அதுதாங்க அதான் எங்களோட நானும் சொல்றேன். பிரச்சனை. நீங்க அப்படி சொல்லலன்றதுதான் அதான் பிரச்சனை, நானும் வேற ஒண்ணும் சொல்றேன். இல்ல. அதான் நானும் சொல்றேன். சரி விடுங்க இல்லைங்க, விடுங்க இல்ல ப்ரோ. ப்ரோ, நீங்க வந்து நீங்க சும்மா வேற நீங்க டாபிக் வந்து பேசுங்க ப்ரோ. நீங்க யாரு என்ன டேக் பண்ணி இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க டேக் பண்ணி திருட்டியா ஓகே அவனை திருட்டிடுவான் பாரு, கெட்டவா திருட்டிட்டோம் அப்படி இல்ல ப்ரோ, நினைக்கிறீங்களா? இல்ல நாங்க உண்மையிலேயே திட்டினது நிறைய இல்ல ப்ரோ. சிம்பு ஃபேன்ஸ், நிறைய சிம்பு அது ஃபேன்ஸ் ப்ரோ ஒரே நிமிஷம் அமைதியா எனக்கு இருங்க. பர்சனல் மெசேஜ்ல ம். வந்து, அண்ணா நான் இதெல்லாம் சொன்னா என்னையே திட்டுவாங்க, ஆனா நீங்க உண்மையே சொல்லியிருக்கீங்க, உண்மையில என் மனசுலயே தான் நான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என்கிட்ட பேசியிருக்காங்க. எனக்கு தெரியும் அது. எல்லாருமே அதாங்க நினைக்கிறாங்க. ஆனா என்னன்னா இது வந்து ப்ரோ சொல்லாத பேசாத, அடுத்தவனை ஆயிரம் அடைச்சு ஒன்னும் யூஸ் இல்லை. உண்மை அதுதான். உண்மை இதுதான். யாரு ப்ரோ அவனுக்கு உங்கள்ட்ட வந்து பார்க்கும்போது பர்சனலா மெசேஜ் பண்ணாங்களா ப்ரோ இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு? ஆமா ப்ரோ அதே பண்ணிருக்காங்க. ப்ரோ இங்க ஒரு கார்த்தி ப்ரோ எனக்கும் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்குதான் ஓகேங்களா. அவர் இன்னும் ஒரு ஒரு இப்ப தனுஷ் என்ன படம் இருக்கு வரும்போது எங்க உங்களுக்கு? படம் உங்களுக்கு என்ன வரணும்னு இருக்கு? ஆசை ஓகேங்களா. உங்களுக்கு என்ன இருக்கு? ப்ரோ உங்களுக்கு என்ன இருக்கு? அதுதான் ப்ரோ, அவருக்கு படம் நிறைய நடிக்கணும் ஆசைதான். ஆனா ஆமாங்க, அவரு என்ன அதுதாங்க நினைக்கிறாருன்னா நானும் அடுத்த சொன்னேன், அதுதாங்க நேத்து சொல்லிக்கிறேங்க சொன்னேன் நானு. எஸ்டிஆர் அப்புறம் 40 என்ன? அவரு என்ன நினைக்கிறாருன்னா SR48 நடிச்சா நமக்கு ஒரு நீங்க தான் சொல்லுவீங்களா, நீங்க சொல்லிருக்கீங்க நிறைய வாட்டி ஒரே படத்துல நமக்கு மார்க்கெட் வந்து பூம் ஆகுற இருக்கும். இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம SR48 ஐயா, நடிச்சோம்னா நமக்கு நம்ம சொல்லுங்க ப்ரோ. அது டிலே ஆகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சுல. ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் இருக்கணும். இல்ல பேரலா ஏதோ ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கணும். ஏன் டைம் டிலே ஆகுது, வேஸ்ட் பண்றாங்க இந்த டைம். இதுதாங்க பீக் டைம். இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போறாரு, ஒரு படம் தான் நடிக்கிறாரு. ஓகேவா? அஜித் வந்து நடிச்சிட்டு இருக்காரு, ரஜினி கமல் நடிக்கிறாங்க. இந்த டைம்ல அடுத்த அந்த இடத்துக்கு யார் போறாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த இடத்துல வந்து இவர் போய் நிக்காம பொறுமையா நடிப்பான் ஒரு படம். ஓகே, நடிக்கலாம், அது பண்ணலாம். ஆனா இந்த ஒரு வருஷம் கிட்டத்தட்ட வேஸ்டா போச்சு இல்லையா? எப்போ வந்துச்சு பார்த்ததுல? போன மார்ச்ல வந்துச்சு நினைக்கிறேன். இப்ப என்ன வருஷம் ஆச்சு? ஒரு 1.5 வருஷம் ஆகுதுல்ல. இன்னும் ஷூட்டிங் போகல இல்லையா? இப்போ அடுத்து ஆரம்பிச்சு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வரும். 2 வருஷம் 2.5 வருஷம். இந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. மத்த ஹீரோ ப்ரோ அப்படி ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா ப்ரோ டைம்ல இப்ப நீங்க ஐயப்பன் ப்ரோ சொல்ற மைண்ட் செட் ஓகே தான் ப்ரோ. ஒரே அவருக்கு மைண்ட் செட் இருக்கலாம் ப்ரோ. இந்த ஏங்க கண்டென்ட் மத்த வந்து இல்ல ஹீரோலாம் ப்ரோ, ஏங்க மத்த ஹீரோலாம் அவருக்கு வந்து ஏங்க பர்சனலா தனுஷ், நீங்க கண்டென்ட் நீங்க எப்படி இருக்கணும் திரும்ப இந்த படத்தை திரும்ப அவர் சொன்னா ஆசைப்படலாம்ல. என்கிட்ட கோச்சிக்குவீங்க. தனுஷ் எல்லாம் முடிய வளர்த்தி மொட்டை அடிச்சு அதுக்கப்புறம் முடிய வளர்த்தி ஒரு படம் 3 ப்ரோ அது படம் 4 அவரோட படம் நடிச்சு விருப்பம் ப்ரோ. முடிச்ச டைம் தனுஷ் வந்து வச்சிருக்கீங்க. மொட்டை அடிக்கிறாரு இல்ல எங்கேயோ போய் இல்ல சாராரு, இல்ல அது நான் அடுத்தது தனுஷை ப்ரோ. பத்தி இல்ல ப்ரோ பேசுனேன் அதுக்கு இல்ல. இல்ல ப்ரோ, இல்லைங்க, அவரோட நான் இப்ப விஷயம். தனுஷை பத்தி பேசணும்னு அவசியம் இல்ல, சொல்றேன். இல்ல ப்ரோ, கம்பேரிசன் இல்ல சொல்றேன். ப்ரோ, ஐயப்பன் ப்ரோ இந்த சதாம் பைக் கேட்கிற அவருக்கு மட்டும் கொடுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, எங்களுக்கு படம் கண்டினியூவா வேணும். நான் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா எஸ் சூர்யா இல்ல விஜய் சேதுபதி ப்ரோ அது மாதிரி ஆக்டர் அந்த தான் ப்ரோ நாங்க வந்து ஃபேனா SR48 இருக்கோம். படம் நீங்க வந்து சொல்ற மாதிரி தனுஷ். பார்த்தா எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்றேன் ப்ரோ. நீங்க தான் வந்து அவர் அப்படி ஐயா பண்ணிட்டாரு உனக்கு ஓபி தேவையில்லைங்க, அடிக்கிறாரு. பாருங்க உங்களுக்கு தேவையில்லை. உனக்கு உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு அதாவது பர்சனலா அது ஓகே. ஆனா மத்தவங்க அப்படி நினைக்கவே கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எஸ்டே திரும்ப இல்ல ப்ரோ, நான் நிறைய படம் இப்போ நடிக்கணும், நீங்க வருஷத்துக்கு 2 படம் ஆக்சுவலா நடிக்கலாமே அவரு. நீங்க சொல்ற மாதிரியே ஏங்க அவருக்கு என்னங்க அவரு, நீங்க சொல்லுவீங்களா ப்ரோ சும்மா ஒரு எஸ்டிஆர் நியூஸ் வந்துச்சு ப்ரோ, எஸ்டிஆர் SR48 படம் வந்து சிம்புவே வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போறாராம். சரி ஓகே ப்ரோ, அது ஆரம்பிக்கிட்டோம். ஓகே, நான் அது ஓகே. சரியா?
நான் கேக்குறது நேத்து தான் எஸ்டிஆர் பார்த்தோம் ப்ரோ. அந்த எஸ்டிஆர் பயங்கரமான டான்சர் ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷன்ல எப்ப கடைசியா இல்ல எந்த படத்துல ஆர்கேஎஃப்ஐ டான்ஸ் ஆடாரு? ப்ரொடக்ஷன்ல இருந்து இல்ல ப்ரோ, எஸ்டிஆர் பயங்கரமான ஒத்துக்குங்க. டான்சர், இல்ல எஸ்டிஆர் பயங்கரமான ஆமா, லிரிஸ்ட், பயங்கரமா எஸ்டிஆர் டைரக்ஷன் பண்ணாரு. இப்ப அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். நாங்க புதுசா ஒன்னும் சொல்லியே ப்ரோ. அது எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரி இல்ல ஓகே, நாங்க கடைசியா புதுசா டான்ஸ் ஆடின சொல்றோம். பாட்டு சொல்லுங்க. புதுசா சொல்றோம். நான் புதுசாலாம் சொல்லுங்க, கேட்க விரும்புறேங்க. இல்ல ப்ரோ, இப்ப நீங்க கடைசியா இல்ல டான்ஸ் ப்ரோ, சொல்லுங்க. அவரு படத்தை கடைசியான டான்ஸ் சொல்லுங்க, கடைசியா இருந்த பாட்டு சொல்லுங்க. புரியல. கடைசியா டான்ஸ் ஆன பாட்டா? ஆடின பயங்கரமான டான்ஸ் ஆடின ப்ரோ, பாட்டு இப்ப சொல்லுங்க. நீங்க டான்ஸ் ஆடணுமே கடைசியா டான்ஸ் ஆடின சொல்லிட்டு படம் பாட்டு எடுக்கணுமா உங்களுக்கு? அவரு கதைக்கு ஏத்த மாதிரி தான் இது ப்ரோ என்னங்க ஆட முடியும். நியாயம் இப்ப இருக்கு? 10 தலையில வந்து ஒரு கெட்டப்னா இல்லைங்க, அதுக்கு ஏத்த மாதிரி தான் படம் எடுக்க முடியும். இப்ப ராயன் படத்துல ஒரு அதுதாங்க எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நானும் அவர் முட்டி சொல்றேன். போட்டு டான்ஸ் ஆடி ஸ்டெப்பா பண்ண முடியும். அந்த கதைக்கு ஏத்த மாதிரி தானே பண்ண முடியும். அதுதாங்க கடைசியா இப்ப நானும் டான்ஸ் சொல்றேன். ஆடணும்னு கேக்குறீங்களா? அதுக்கு சொல்றேன். அததாங்க நானும் சொல்றேன். உங்களுக்கு என்ன புரியுதா இல்லையா? 40ல இருந்து 50 வயசுக்குள்ளதான் நீங்க என்ன வச்சாலும் பண்ண முடியும். இதே விஜய் 50 வயசுல ஆடுற டான்ஸ 40 வயசுல அவர் ஆடின டான்ஸ் 50 வயசுல ஆடவே முடியாது அவரால. அவர் எப்படி ஆடுவாரு 40 வயசுல, 35 வயசுல, 30 வயசுலாம்? இன்னைக்கு ஆட முடியல விஜயால அந்த அளவுக்குலாம் டான்ஸ். அது அவர் அந்த அவரோட ஆனா ஸ்டைல் இருக்கு, அந்த ஸ்டைல் இருக்கு. ஆனா அவரால அந்த ஸ்பீட்ல எல்லாம் ஆட முடியல. அந்த இல்ல பீக் டைம் விட்டுட்டு இப்ப 3 வருஷமா நீங்க என்ன டான்ஸ் ஆடுனீங்க? எந்த படத்துல ஆடுனீங்க? எக்ஸ்ட்ரா டான்சர் தான், நான் ஒத்துக்கிறேங்க. அவர் மாதிரி ஆட முடியாது. அப்ப இல்ல ஆடுறதுக்கு ப்ரோ, மாதிரி அதான் படமும் நிக்கல, பாட்டு இல்லையே, என்ன பண்ண ப்ரோ, அது முடியும்? கதைக்கு ஏத்த மாதிரி தான் ப்ரோ வைக்க முடியும். 10 தலை போயிட்டு நீங்க குட்டி பிசாசை பாட்டு மாதிரி வச்சு டான்ஸ் ஆட படமே முடியும். நீங்க நடிக்கலங்க. இல்ல, நீங்களே ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு இப்ப வந்து டான்ஸ் ஆடணும்னு சொல்லுங்க? எனக்கு புரியல. அதுக்கான படமே நடிக்கலைங்க. அதுதாங்க எனக்கு சொல்றேன். அதுதாங்க நான் சொல்றேன். வேற என்னங்க? அவருக்கு என்ன படம் சூஸ் பண்றாரு, எப்படி வரணுமோ அவர் தான் ப்ரோ டிசைட் பண்ணுவோம். நான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் ப்ரூவ் பண்றாருக்க முடியும். நான் முட்டி போட்டு டான்ஸ் ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கதைக்கு என்னவோ அதான ப்ரோ பண்ண முடியும் படத்துல. இப்போ வீட்டுக்கே படத்துல அந்த மாதிரி கேரக்டர் இருக்கு, அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. மல்லிப்பூ பாட்டு வருதுன்னா அந்த மாதிரி ஸ்டெப் வரும். அந்த ஸ்டெப் வந்து எப்படி அது டான்ஸ்லாம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பண்ண முடியும். அந்த இடத்துல போயிட்டு மல்லிப்பூ பாட்டுக்கு வந்து முட்டி போட்டு டான்ஸ் ஆட முடியும்னு சொல்றீங்களா? ப்ரோ கார்த்திகேயனுமா ப்ரோ? சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ, நீங்க தான் ப்ரோ சொல்லணும். இப்போ மல்லிப்பூ பாட்டுல ப்ரோ வந்து டான்ஸ் 2010 இப்படிதான் ஆடணும்னு சொல்லிட்டு டேரக்டர் சொன்னாரு. மலையாளத்துல இல்ல நான் சின்ன வயசுல தான் டான்ஸ் ஆடுறேன்னு ப்ரோ சொல்லிட்டு அவர் மலையாளத்துல வரும்போது டான்ஸ் ஆட 2018 முடியுமா? படம் வந்ததுல அவர் கேஷுவலா அந்த பையன் எப்படி இந்த வயசு பையன் ஆடணும் அப்படிதான் ப்ரோ ப்ரோ ஆட ஆறு ப்ரோ முடியும். அந்த ஒரு படத்தோட நிமிஷம் ப்ரோ. டைரக்டர் வந்து சிம்பு கூட அடுத்த படம் நேற்று பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு ப்ரோ. மலையாளத்துல 2018 படம் வந்ததுல நடிச்சா சந்தோஷம் ப்ரோ. எனக்கு அனௌன்ஸ் பண்ற நானும் சொல்றேன். ப்ரோ நீங்க படம் நடிங்க, நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க, சொல்றதெல்லாம் ஓகே படம் ப்ரோ. வரட்டும் நான் சொல்றேன் அப்படின்றதாங்க கொஞ்சம் கேட்டுட்டு பாசிட்டிவா இருக்கேன். ஏன்னா சொல்லுங்க. நீங்க வந்து கொஞ்சம் கீழ் மட்டமா சொல்றீங்க. அவர் ஒரு ஆளா ஆன்ற கீழ் மாதிரி தான் நீங்க மட்டமா? நான் சொன்னீங்க. ஒண்ணு சொல்லுங்க, அப்படிதான் ப்ரோ நீங்க அந்த சொல்லிருக்கீங்க. மாதிரிலாம் ப்ரோ ஏங்க. நீங்க பேசின நான் வீடியோ அவரு நான் இவருன்றதை பார்த்து தான் தாண்டி தான் ஸ்பேஸ்ல வந்து பேசிட்டு உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. என்ன என்ன வீடியோ அவரு பார்த்துட்டு ஹீரோவா இருக்கீங்க? என்ன மிஞ்சி போனா 20 வயசுல படம் நடிச்சேன்னா இதெல்லாம் அது அப்படிலாம் நீங்க சொன்னீங்க. டோப்பி ஆமாங்க, அடிச்சிட்டு அதை இருக்காரு ப்ரோ. பேசிட்டு இருக்க முடியாது. பழைய பெருமையில பேசுறதுக்கு இன்னும் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது இங்க. அதுதான் ப்ரோ ஏங்க கேக்குறேன், அவர் வேற ஒண்ணும் இல்ல. ஹீரோவானு கேக்குறது தக் லைஃப்ல சொன்னாங்க. தக் லைஃப் கமலஹாசன் தக் லைஃப்னு வருதா, எஸ்டிஆர் தக் லைஃப்னு வருதா? இல்ல எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் வந்து இப்ப ப்ரொமோஷன் வந்து யார் வந்ததுக்கு அப்புறம் ப்ரோ ப்ரொமோஷன் இந்த ஆகி படம் சொல்லிட்டு எடுத்தாலும் உங்களுக்கு முன்னணி தெரியும். அந்த நடிகர்கள் ஐயா, படம் தான் அது அதுக்கு எல்லாருக்குமே முக்கியத்துவம் தெரியும். தருவாங்க. நீங்க இல்ல இல்ல இங்க பாருங்க, ஒண்ணு நாங்க புரிஞ்சுக்கோங்க. சொல்லல. அது நீங்க நிறைய சொல்லலாம், வீடியோல வந்து நிறைய பேர் நீங்க சொல்லியிருக்காது. சொல்லலாம், நீங்க உலகம் ஏன் சொல்லாது. உலகம் சொல்லாது? நிறைய உலகம் பேர் சொல்லாது, சொன்ன நீங்க வீடியோஸ் எல்லாம் இருக்கா சொல்லுங்க. ப்ரோ? சொல்லாது. ஏன் சொல்லாது? உலகம் சொல்லாது. அது சிம்பு ஃபேன் சொல்லுவாங்க, மத்தவங்க சொல்ல ஏன் சொல்ல மாட்டாங்க, ஏத்துக்க ப்ரோ? மாட்டாங்க இப்போ மத்தவங்க. அது புரிய மாட்டேங்குது ப்ரோ உங்களுக்கு. ஜில்லா படத்துல படத்துல என்ன ஒர்க் ப்ரோ பண்ண போட்டாங்க? 2 3 பேர் வீடியோஸ் எல்லாம் வச்சு ஜில்லா சொல்றோம் படம் ப்ரோ. எடுத்தாங்களா? நாங்க சிம்பு ஃபேன் தான் சொல்ல ப்ரோ. நாங்க சொல்றோமா நான் ஓவர் ரைட்டா? மோகன்லால் பேர் தான் போட்டாங்க. எல்லாரும் சொல்றத வச்சு தான் சொல்றோம். ஜில்லா மோகன்லால் படமா? எது ப்ரோ? ஜில்லா படத்துல எது முன்னணி சொல்றீங்க புரியல. நடிகரா மோகன்லால் ஆமா, விஜய் அப்படிதான் ப்ரோ படம். ஒரு ஜில்லாவா? சீனியர் ஆக்டர்ன்றதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேரு மோகன்லால் தான் டைட்டில் கார்டுலயே. ஆமா சரி ப்ரோ ப்ரோ. அதுதான் இப்போ அடுத்ததான் விஜய் பேரு. அதுதான் ப்ரோ ஓகே, இப்போ அது மோகன்லால் படம் ஆயிருமா? மோகன்லால் படம் நான் சொல்லவே இல்லையா ப்ரோ. ஜில்லா விஜய் படம் தான் அது. அப்புறம் என்ன சும்மா ஒட்டிட்டு? சரி மாஸ்டர்ல எதுக்கு ப்ரோ? அப்ப இது விஜய் சேதுபதி ஹீரோ இல்லன்னு சொல்றீங்களா படத்துல? விஜய் தான் ஹீரோ. மாஸ்டர்ல யார் ஹீரோ? விஜய் தான் இப்ப ஹீரோ. விஜய் சேதுபதி வந்து ஹீரோ இல்லன்னு சொல்றீங்களா படத்துல? ஏங்க அது வந்து 2 ஹீரோங்க படத்துல. மாஸ்டர் டைட்டில்லே வருங்க. ஏங்க நீங்க ஏதோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, கற்பனை உலகத்துல தளபதி வாழ்றீங்கன்னா விஜய் தனியா தாங்க வரும். வாழ்ந்துக்கோங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கற்பனை உலகத்துல வாழ்றீங்கன்னா இல்ல ப்ரோ, தனியா நீங்க வாழ்ந்துக்கோங்க. தளபதி எனக்கு விஜய்னு வேற என்ன வந்துச்சு தளபதி இதுல? விஜய்னு வரும், மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் ப்ரோ. 2 ஹீரோ 2 பேர் தான் வரும். நீ அவர் மட்டும் தான் ஹீரோன்னு சொன்னா நீங்க தான் தனி உலகத்தை வாழ்றீங்கன்னு ஐயப்பன் நினைக்கிறேன். ப்ரோ. சரி, இப்போ ஓகே, நீங்க தனி உலகத்துல நீங்க ராஜ்குமார் மைக் வாழ்ந்துக்கோங்க, 2 கேக்குறாரு பேர் ப்ரோ. ஹீரோன்னு. நான் எதுவும் பதில் சொல்ல முடியாது இதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் எத்தனை விஜய் சேது படம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? மாஸ்டர் கலெக்ஷன் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்து விஜய் பட கலெக்ஷன் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. இல்ல இன்னைக்குமே ப்ரோ, வந்து விஜய் படத்தை பத்தி எல்லாம் தெரியாது ப்ரோ. விஜய் கூட இருந்த இல்ல விஜய் படத்தை பத்தி எனக்கு விஜய் தெரியாது ப்ரோ. அந்த படத்துல
இல்ல ப்ரோ, நம்மளோட அப்புறம் என்ன கான்செப்டே வந்து என்ன அதர் என்ன ஹீரோட கான்செப்டே நம்மகிட்ட இருக்காது ப்ரோ. வந்து நம்மளோட இவரு மட்டும் தான் எனக்கு அந்த அதர் கம்பேர் பண்றது. அவர் படம் நடிச்சிட்டாரு, நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு, அங்க போயிட்டாரு. அப்புறம் என் மேல என்ன நீங்க கோவம்? என் மேல என்ன கோவம்? நீங்க எஸ்டிஆர்னு சொல்லி பேசுனால கோவம் ப்ரோ. எஸ்டிஆர்ன்ற பேர் மென்ஷன் பண்ணி தானே நீ பேசுறீங்க. எஸ்டிஆர்னு பத்தி எஸ்டிஆர்ன்ற பேர் மென்ஷன் பண்ணதுல கோவமா? ஆமா, அப்படி பேசுனால தானே இப்ப பிரச்சனையே. என்ன 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 கோவம் என் மேல? என்ன சரி ப்ரோ, கோவம்? அது மாதிரி நெகட்டிவ் இல்லாம பேசாதீங்க. அது சொல்றது தானே. நெகட்டிவ் என்னங்க நீங்க பேசுறேன்? அப்படித்தாங்க இருங்க, பேசுறீங்க. நெகட்டிவ் என்ன நெகட்டிவ்லாம் பேசுறேன்? பேசுன உங்களுக்கு தெரியாதா பேசுனது? இப்பதான் என்ன பேசவே பேசுன்னு இல்லைன்றீங்க சொல்லுங்க. அதுக்கு. ஐயா இங்க பாருங்க, நான் தான் சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன்றேன்ல. நான் என்ன ஓடியா போயிட்டேன் பயந்துட்டுனா? இல்ல அதெல்லாம் கிடையாது, நான் பதில் இல்லங்க, சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நீங்க ஓபி சொல்லுங்க, நெகட்டிவ் வச்சிருக்காருன்னு என்ன சொல்லவே பேசுன்னு இல்லையா? சொல்லுங்க. படம் நடிக்காம ஓபி வச்சிருக்காருன்னு சொல்லவே இல்லையா? ஆமா அப்படி சொன்னா இல்லங்க, சொன்னீங்களா இல்லையா? கேட்ட ஞாபகம் இல்லை. அப்படி சொல்லியிருந்தாலுமே அது தப்பு இல்லையே. ஃபர்ஸ்ட் சொல்லன்னீங்க. இப்ப சொல்லியிருந்தாலும் எனக்கு தப்பு தெரியல, இல்லைன்றீங்க. என்ன எனக்கு சொல்ல தெரியல. வரீங்க? நீங்க தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்போ? ஏங்க இங்க ஒரு நிமிஷம் இருங்க. அந்த வார்த்தை நான் சொன்னேன்னா இல்லைன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அது எப்படிங்க? சரியா, அந்த வார்த்தை இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அந்த வீடியோல வந்து பார்க்கல. ஒருவேளை சொல்லியிருந்தா கூடயுமே தப்பு இல்லையே. தப்பு இல்ல ப்ரோ, நீங்க சொன்னீங்களா சொல்லியா? இல்ல சொல்லியிருந்தா தப்பு இல்லையா? கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா இல்ல வேற எதனா சொல்ல ஓபி வரீங்களா? அடிக்கிறன்றது தப்பான வார்த்தை கிடையாது. சரியா, அப்படியா? சரி ப்ரோ, அதான் இப்ப நீங்க அப்படி தனி உலகத்துல சொல்லியிருந்தாலுமே அது வாழ்ந்தா தப்பு மேபி இல்லைன்ற. அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லியிருந்தா இன்னும் என்ன தப்பு இருக்கு? சரி, ஒரு நிமிஷம் இருமா. ஐயப்பன் ப்ரோ, இந்த சதாம்ல ஒரு மைக் கேக்குறாங்க. வரையா இருக்கீங்க ப்ரோ, சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ, கோட் 8 வாரம் கழிச்சு ஓட்டிட்டு வருதா ப்ரோ ஹிந்தி? அது தெரியல ப்ரோ, 4 வாரம் தான் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் விஜய் ஃபேன்ஸ் ட்வீட் போட்டிருந்தாங்க, மல்டிபிளெக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது, 8 வாரம் கழிச்சு தான் வரும் ஓடிடி ஹிந்தி அப்படின்னு. இந்தியன் 2 அப்படிதான் பண்ணாங்க. நான் கோட் எப்படின்னு தெரியல, எனக்கு கேட்டு சொல்றேன். வரையா இருக்கீங்க சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ, சொல்லுங்க. விசுவாசமா யாரு? அலிபாய். அலிபாயா? சொல்லுங்க அலிபாய். கார்த்திக் ப்ரோ, நீங்க சொன்னது வந்து கரெக்ட் தான். ஆனால் நீங்க கன்வே பண்ணது கொஞ்சம் அவங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே இப்போ சிம்பு வந்து மாநாடுன்னு ஒரு பயங்கரமான ஹிட் கொடுத்தாரு. அது அப்படியே கன்சிஸ்டன்சியாக வந்து அவர் கொண்டு போயிட்டே இருந்தா ஆசை, வேற எதுவுமே இல்லை. அவர் ஓகே, அவர் டிலே பண்ணுறாரு, இல்லை 2 வருஷம் கழிச்சு நடிக்கிறாரு. ஆனால் எவ்ரி இயர் ஒரு படம் கொடுத்தா எல்லாருக்குமே ஹாப்பி தான். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக கன்வே பண்ணிக்கலாம். ஏங்க அதுதாங்க சொல்றேன். வான்னு சொல்றதுக்கும் வாங்கன்னு சொல்றதுக்கும் நீங்க அதுதான் வித்தியாசம் பிரிச்சு அதுதான் பார்த்தீங்கன்னா இல்லை நான் அது உங்க பிரச்சனை. நான் வந்து அந்த மீனிங்ல சொல்லவே இல்லை. நான் உங்களை கூப்பிட்டேன், அவ்வளவுதான். நான் நினைக்கிறது அதுதான். ஆமாம் நீ கரெக்ட். என்ன வான்னு சொல்லிட்ட, நீங்க வாங்கன்னு ஏன் சொல்லல? நீ இதை உட்காந்து பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் என்னை கேட்டா சிம்பு படம் நடிக்கணும், அவ்வளவுதான். ஆமாம் ஏன் மற்ற ஹீரோலாம் வந்து 3 படம் 4 படம் நடிச்சு வச்சிருக்காங்க, அடுத்த 2 படம் டைரக்டர் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஐயா நீ ஏன் ஒரே படத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்றத எனக்கு ஃபீலிங், அவ்வளவுதான். நான் அதான் சொல்றேன். சிம்பு மாதிரி ஒரு ஹீரோ 40 வயசுல இவ்வளவு எங்கா டான்ஸ்ல இருந்து எல்லா ஸ்கில்லும் வச்சிருக்க ஒரு ஹீரோ இந்நேரத்துக்கு 3-4 டேரக்டர் லைனப்ல இருக்க வேணாமா? அடுத்து 3 ப்ரொடக்ஷன் வந்து லைனப்ல இருக்க வேணாமா? அப்படின்றது என்னது? நான் சொன்ன வார்த்தையில ஏதாவது உங்களுக்கு வந்து நீ ஏன் அப்படி சொன்ன இப்படி சொன்ன? எப்படி சொன்னாலுமே கான்டெக்ட் ஒன்று தானுங்க. அந்த கான்டெக்ட் தான் நீங்க பார்க்கணும். அதை விட்டு சும்மா நீ ஏன் அப்படி சொன்ன இப்படி சொன்ன, எப்படி சொன்னாலும் கான்டெக்ட் ஒன்று தான். இல்ல நீ ப்ரோ, வந்து இப்ப ஏன் இப்படி அவருக்கு சொன்ன நெக்ஸ்ட் படம் எதுவுமே ஏன் இல்லைன்னு அவரு நான் சொல்றீங்களா? மரியாதை தக் இல்லாம லைஃப்க்கு ஏதாவது அப்புறம். சொல்லியிருக்கேனா? கிடையாது. இல்ல ப்ரோ, தக் லைஃப்க்கு அப்புறம் எந்த படமும் ஒரு சைன் பண்ணல நீங்க சொல்றீங்களா? இது அஃபீஷியலா என்ன இருக்கு ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப அபிஷியல் இல்ல நாளைக்கு ப்ரோ. ஷூட்டிங் போதா? சொல்லுங்க. இல்ல இல்லை ப்ரோ, இல்லைங்க, சொல்றேன். நான் நீங்க அந்த அந்த கன்ஃபார்மா சொல்றீங்க நீங்க. ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே வரல ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே நான் வரல. சரியா, நான் ஓகே அது முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இன்னைக்கு வரைக்குமே 30ஆம் தேதி ஜூலை வரைக்கும் முடிஞ்சு போச்சு. நான் சொல்றேன் ஆகஸ்ட் 1ல இருந்தாது அடுத்தடுத்த கமிட்மெண்ட். ஓகேவா, ஒரே படம் நடிக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க இந்த ஹீரோக்குமே. ப்ரோ இல்ல 2 ப்ரோ, படம் 3 அவர் படம் அப்டேட் கமிட் பண்ணி அவர் இருக்கு. இல்ல அவருக்கு இருக்க இப்ப ரஜினியால அதுதாங்க பண்ண முடியும். அவர் 75 வயசு. ஆனா அவரே பண்ணிட்டு இருக்காரு.
பேக் டு பேக் படம் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ணாத்துக்கு அப்புறம் ஜெயிலர், லால் சலாம், அதுக்கப்புறம் இப்போ வேட்டையன், 75 வயசுங்க. வேட்டையன், அதுக்கப்புறம் கூலி, அதுக்கப்புறம் ஜெயிலர் 2, அப்படி பேக் டு பேக் நடிக்கிறாரு. கமலஹாசன் என்ன வயசு? அவர் நடிச்ச இந்தியன் 1, 2, தக் லைஃப், அதுக்கப்புறம் நடுவில் போய் குறுக்க வந்து கல்கி, இதெல்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பா ப்ரோ. அவரு மாநாடு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு 40 வயசுல ஒரு ஹீரோ இருக்க யங்ஸ்டர்ஸோட இறங்கி சமகாலத்துல போட்டி போட ஒரு ஹீரோ ஏன் இப்படி கொஞ்சம் டைம் டிலே பண்றாரு? அது பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். நீ ஒன்னே இந்த வார்த்தை நீ சொன்னியா, அந்த வார்த்தை சொன்னேன், என் வார்த்தையை எப்படி சண்டை போடாதீங்க, கான்டெக்ட் எப்படி சண்டை போடுங்க. நான் சொன்ன கான்டெக்ட் என்ன தப்பான விஷயம் என்ன சொல்லிருக்கேன்னு சண்டை போடுங்க, நான் ஏத்துக்கிறேன். நான் இல்லைங்க தெரியாம சொல்லிட்டேன்னு நான் சொல்றது ரெடி. உடனே நீ இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா? நான் தான் உண்மையிலேயே சிம்பு ஃபேனா சொல்லிருக்கேன். மற்றவன்லாம் என்கிட்ட சண்டை போடுறான் எல்லாம் சிம்பு ஹேட்டர். கரெக்ட். அவர் கண்டிப்பா மாநாடு வீட்டுக்கு அப்புறம் அவர் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கணும். ஆமா. கரெக்ட் தான். இல்ல ஒரு மாநாடுன்னு ஒரு 100 கோர்ல சிம்புல இன்னைக்கு ஒரு 100-130 கோடி ரூபாய் பிசினஸ் இருக்க ஒரு ஹீரோவா வந்திருக்கும். நானுங்க இல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டு அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு தான் எங்க எல்லாருக்குமே ஆசை. சோ அவர் வந்து டைம் எடுக்கிறது, அவர் 2 வருஷம் டைம் எடுக்கிறதுன்றது சிம்பு ஃபேனா இருக்கிறவங்களுக்கு அது ஓகேவா இருக்கலாம். சோ மத்த எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இல்ல அவர் பிசினஸாவே சொல்றாங்க. பிசினஸாவே நமக்கு இன்டர்னலா தெரியணும்னு சொல்றேன். தனுஷ் ஒரு 3 படம் நடிக்கிறாரு, இன்னொரு 3 படத்தை டைரக்டர் போய் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது வந்து வெளில வரல சொல்றேன். அதுவும் கொஞ்சம் பெரிய டைரக்டர்ஸ் தான், ஹிட் கொடுத்த டைரக்டர்ஸ் தான். அதே மாதிரி கார்த்தி வச்சிருக்காரு, அதே மாதிரி எஸ்கே வச்சிருக்காரு, எல்லாரும் வச்சிருக்காங்க. அந்த சம காலத்துல இருக்க ஹீரோஸ்லாம் வச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து அவங்க வந்து அடுத்த ஏஜிஎஸ் படம், அடுத்து சத்யஜி படம், அடுத்து வந்து இவரு படம், 7 ஸ்கிரீன் படம், இப்படி வச்சிருக்காங்க லைனப்பா. டைரக்டர்ல இருந்து ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாமே வெயிட்டிங், எப்போ வரீங்க கேட்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி, எப்போ ஷூட்டிங் வராங்க, அப்படி டக்குன்னு போய் படம் எடுத்துரும் அப்படி இருக்காங்க. தலைவன் அப்படி இல்லையே, அதுதானங்க வருத்தம், வேற என்ன? ஸ்பார்க்கி நீங்க சொல்றது அதுதாங்க சொல்றேன். ஸ்பார்க்கி நீங்க ஒரு சிம்பு ஃபேனா உங்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்ல ப்ரோ. வருத்தப்படும் அது பிரச்சனை கிடையாது. இல்ல ஸ்பார்க்கி இங்க பாருங்க, நீங்க வந்து வேற மாதிரி இருந்துச்சு, அதுதான் பிரச்சனை. நான் இங்க பாருங்க, அவரு வேற மாதிரி கன்வே பண்ணிருக்கலாம். ஆனா பாயிண்ட் கரெக்ட் தானே? மேபி அது உங்களுக்கு வந்து ஹேட் ஆயிருக்கலாம். ஆனா அது அவர் சொன்ன விஷயம் கரெக்ட் தானே? அவர் ஒரு கன்சிஸ்டன்சியா வந்து படம் கொடுக்கும்போது எங்க எல்லாருக்கும் ஹாப்பி தானே? நீங்க சிம்பு ஃபேனா இருக்கீங்க, நீங்க 2 வருஷம் இல்ல 3 வருஷம் வெயிட் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு ஓகேவா இருக்கலாம். ஆனா மத்த எல்லாருக்குமே வந்து அவர் நல்ல படம் நடிக்கணும், அவருமே மத்த ஆக்டர்ஸ் கூட. இன்னொன்னுங்க, சிம்பு வந்து சிம்பு மாதிரி ஹீரோ வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவையில்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 100 கோடி ரூபா பிசினஸ் கொண்டு வந்து ஒரு ஹீரோ, இப்போ எஸ்கே இருக்காங்க, தனுஷ் இருக்காரு, கார்த்தி இருக்காரு, சூர்யா இருக்காரு, எல்லாம் இருக்காங்கன்னா சிம்பு ஒரு ஹீரோ வந்தா உங்களுக்கு ஒரு 2 படம் பெரிய படம் வருது இல்லையா வருஷத்துக்கு? தியேட்டருக்கு வந்து ஒரு 100 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு ஹீரோ இருக்காங்கல்ல. இப்போ ஒரு 5 ஹீரோ இருக்காங்கன்னா ஒரு 10 படம் வந்துருது. அவங்க 10 மாசத்துக்கு ஓட்டிடலாம். மாசத்துக்கு ஒரு படம் வந்தா கூட 10 மாசம் ஓட்டிடலாம். இதுக்கு மேல விஜய், அஜித், ரஜினி, கமல், இதுக்கு மேல புஷ்பா 2 மாதிரியோ கல்கி மாதிரியோ படம். இது இண்டஸ்ட்ரியோட க்ரோத் தானே. நீங்க 1.5 வருஷமா படமே வராம இப்ப பேசினாங்க, அவருக்கு தெரியுங்க நடிக்கணும்னு எப்ப தெரியும், இதெல்லாம் பேசிட்டு இருந்தா. கமலஹாசன் இப்படித்தானங்க போனாரு. கமலஹாசன் வந்து படமே நடிக்காம அப்படியே ரொம்ப செகண்ட் ஆகி நின்று, அதுக்கப்புறம் இப்ப தெரியுது அவருக்கு, ஐயோ பேக் டு பேக் படம் நடிக்கணும். விக்ரம் நடிச்சாரு, இந்தியன் 2 வந்து பழச எடுத்து ரிலீஸ் பண்ணாரு, கல்கி நடிக்கிறாரு, போய் இந்தியன் 3 நடிக்கிறாரு, தக்லீஃப் நடிக்கிறாரு. கமலஹாசன் இவ்வளவு ஸ்பீடா படம் நடிச்சிருக்காரு, நீங்க பாத்துருக்கீங்களா? ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. இதுல வருத்தப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை ப்ரோ. நான் உண்மையிலே சிம்பு வந்து இந்த மாதிரிலாம் வந்து மாநாடு பார்க்கணும்னு நினைச்சேன். என் தலைவன் ஒரே படத்துல அடிச்சு தூக்கிட்டாரு எல்லாத்தையும் நினைச்சேன். ஆமா ப்ரோ, ரொம்ப அதுக்கப்புறம் வேற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்போ ஒரு மாநாடு 100 கோரும் போது உண்மையாவே நம்பவே முடியல. எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு மனுஷன் வந்து பயங்கரமான ஹிட் கொடுத்து, அதுவும் 100 crore கொடுத்து, சோ அத கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணிருந்தாலே பயங்கரமா இருந்திருக்கும். ஹீரோஸ் உண்மையிலேங்க அப்ப இருந்த ஹீரோஸே லைட்டா ஜெர்க் ஆயிட்டாங்க. எல்லாருக்குமே பயமா இருந்தது ப்ரோ. உடம்பு வேற குறைச்சிடும் அப்ப இருந்துச்சு அவங்களுக்கு.
இப்ப அப்படியே திரும்ப அந்த பழைய முன்னாடி குண்டு சிம்பு இப்போ ஒல்லி சிம்பு அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா திரும்ப அதே மாதிரி போகும்போது தான் நமக்கு அது சொல்றோம். அது யாருமே சொல்ல மாட்டாங்க, ஃபேன்ஸும் சொல்ல மாட்டாங்க, மற்றவங்க சொல்ல மாட்டாங்கன்னு என்னென்ன இருக்கு? சொல்லாமே என்னென்ன இருக்கு? ஒரு தோன்றதை சொல்லிடுவோம் ப்ரோ. கேட்கறது கேட்கறது அவங்க விருப்பம். நம்ம திட்டுறவங்க திட்டுறோம். நம்ம என்ன திட்டு வாங்காத இடமா இருக்காங்க. நம்ம டீம் கால ஆரம்பிச்சு விஜய் ஃபேன், அஜித் ஃபேன், ரஜினி ஃபேன், கமல் ஃபேன் எல்லாத்தையும் திட்டு வாங்கியாச்சு. ஒரு வேற ஏதாவது கதை கேட்டுட்டு இருக்காரா ப்ரோ? இப்போ ஏதாவது லைன் அப்ல இருக்கா அப்பார்ட் ஃப்ரம் தட் 48 மூவி தவிர? கேட்கறாரு. ஆனா அப்பப்ப நியூஸ் வருது. ஆனா கரெக்டா தெரியலையே. நீங்க சொன்ன மாதிரிதான் தக் லைஃப் வந்து என்னதான் பெருசா எவ்வளவு கலெக்ட் பண்ணாலும் அது கமல் சாரோட நேம்ல தான் இதுவாகும். விக்ரமே அப்படித்தானே. என்னதான் விஜய் சேதுபதி அதெல்லாம் இருந்தா கூட அது கமல் சாரோட நேம் தான் வந்து. இப்ப சிவகார்த்திகேயன் படம் அமரன் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து சிபி, அதுக்கு அடுத்து வந்து சுதா, வெங்கட் பிரபு கிட்ட ஒரு டேட்டு முருகதாஸ் படம் ஒண்ணு இப்படி இருக்கு. வச்சிருக்காங்க லைனப். முருகதாஸ். ஆமா, முருகதாஸ் படம் இருக்கு. இப்படி வச்சிருக்காங்க லைனப். 4-5 வருஷத்துக்கு 4-5 படம் வச்சிருக்காங்க. அதுல ஒண்ணு மாறும், மாறாம போகாது. ஓகே. தனுஷ் ஒரு மாதிரி வச்சிருக்காரு. கார்த்தி அந்த மாதிரி தான். கார்த்தி மெய்யழகன் வச்சிருக்காரு. அடுத்து வாத்தியார் வச்சிருக்காரு. அடுத்து கைதி 2 வச்சிருக்காரு. சர்தா 2 வச்சிருக்காரு. 4-5 படம் வச்சிருக்காங்க. தலைவன் இல்லைன்றதாங்க வருத்தம். வேற என்னங்க? நம்ம அதை தானே இங்க கேட்கிறோம். பண்ண முடியாதுன்னு ஒரு விஷயம் இல்லை இல்லையா? பிரசாந்த் ப்ரோவே கூட கொஞ்சம் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி அட்ரஸ் பண்ணியிருந்தாரு. சிம்பு மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நிறைய படம் பண்றது தமிழ் சினிமாக்கே நல்லது. லைக் 50 to 100 crores ஈஸியா பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அதான் ப்ரோ, ஈஸியா ஒரு வருஷத்துக்கு 200 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணக்கூடிய ஹீரோ. ஈஸியா நான் சொல்றது. அதுதாங்க கேட்கணும். வேற என்ன? ப்ரோ யாருமே வந்து எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே கன்சிஸ்டன்சியா ஒரு அந்த ஃபீல்டுல இருந்தா தான் ப்ரோ அவங்க ஷைன் ஆக முடியும். யார் இது சொல்றது? அலிபாய். அதான் அலிபாய், அதான் உண்மை. இப்போ ஓவர்சீஸ் மார்க்கெட் வந்து இப்ப விஜய்க்கு வந்து பயங்கர பீக்ல இருந்தது. ஆனா அஜித் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து துணிவு அப்படியே கொண்டு வராரு. அடுத்தடுத்த படங்களை அதுதான் நடக்கும். அப்படிதானே கொண்டு வரணும். இப்போ கேரளா மார்க்கெட்டு அவருக்கு பயங்கரமா பீக் ஆயிடுச்சு அப்பயே. ஆனா அதுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா வரும்போது தான் நடக்கும். இப்போ பாருங்க, இந்த ராயன் படத்துக்கே கர்நாடகாவில் பயங்கரமா மார்க்கெட் ஏறிடுச்சு. அவருக்கு 4-5 கோடி ரூபா போயிடும் போல இருக்கு. தொடர்ந்து படம் நடிச்சுட்டே தான் நடக்கும். அதுல 4 படத்துல நடிச்சீங்கன்னா 2 படம் ஃபிளாப் ஆகும், 2 படம் ஹிட் ஆகும். அது தனி. செலக்ட் பண்ற படத்துல 2 படம் ஓடும், 2 படம் ஓடா போகும். ரொம்ப டிலே வருதுன்னா இதுதானே. ப்ரோ அவருக்கு மத்த எந்த ஹீரோ இப்படி பண்றாங்க? இல்ல ப்ரோ, வேற எந்த ஹீரோக்கும் அந்த இவ்வளவு டிலேவா வந்தா இந்த ஃபேன் சப்போர்ட் இருக்குமான்னு தெரியல. இவருக்கு இருக்கிற மாதிரி அது கண்டிப்பா அவர் கிஃப்டட் தான். அதானா அவர் யூஸ் பண்ணிக்கணும். ஆமா, அதை அவர் வந்து பிளஸ்ஸா அதை பயன்படுத்திக்கணும். இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு மாநாடுன்னு வந்து 100 கோடி ஹிட் ஆகுதுன்னா அது பெரிய விஷயம். ஸோ அவரை அப்படியே கொண்டு போயிருக்கலாம். அதுதான் இங்க எல்லாரோட ஆசையும். இப்பயும் ஒண்ணும் இல்ல. அடுத்தடுத்து கமிட்மெண்ட் அது அடுத்தடுத்து பண்ணாருன்னா கண்டிப்பா அவருமே. நான் இப்ப என்ன விமலை பிடிச்சி வம்புலுக்குமா? யோ களவாணி கொடுத்தியே, எவ்வளவு பெரிய ஹீரோ வர வேண்டியவன், நீ ஏன் நடிக்கல அப்படின்னு கேட்க போறேன் நான் விமலை? கிடையாது. கேட்க போவோம். அப்படி கேட்போமா? கேட்க மாட்டேன்ல.
அதாங்க விஷயம். அவ்வளவுதான். சும்மா என்னை திட்டிட்டு ஒன்றும் இல்லைங்க. என்னையெல்லாம் திட்டி எவ்வளவு பேர் திட்டி பார்த்துட்டாங்க. நம்ம அதுக்கெல்லாம் டயர்ட் ஆகிற ஆள் இல்லை. ப்ரோ யாரும் திட்டணுன்ற இன்டென்ஷன்ல வந்து வேணும்னே வரமாட்டாங்க ப்ரோ. இப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கு புரிஞ்சுக்காம வந்து திட்டுறதுங்க. கார்த்திக் ரவிவர்மா வந்து புரியுதுல திட்டணும் நம்ம அப்படின்னு யார் ப்ரோ என்ன சும்மா யார் ப்ரோ அது திட்ட அது போறாங்க? ஏங்க அது வந்து புரிஞ்சுக்காம திட்டுற விஷயங்க. புரிஞ்சுக்காம திட்டுற இல்ல விஷயம். புரிஞ்சு ஓகேவா? அதுக்காக நம்ம வந்து வருத்தப்படுறது இல்லை. இதே வந்து யாருக்கா ரிப்ளை பண்ணனா, யாருக்கு ரிப்ளை இல்ல ப்ரோ பண்றேன்னா நீங்க ரிப்ளை யாராவது ட்ரிகர் பண்ணா பண்ற வந்து ஒரு மாதிரி நாள் ரிப்ளை ஃபுல்லா ஆயிரம் பண்றேன்னா எப்படி அது ரிப்ளை கிடையாது. பண்ணுவீங்க? நிறைய பேர் பேசிட்டு நான் இருக்காங்களே, பேசின விஷயம் இல்ல. ரிப்ளை எப்படி பண்ண முடியும்? நான் பேசின விஷயம் சரியான விஷயம்னு எனக்கு தெரியும். அதனால நான் பேசவே இல்லையே. திரும்ப திட்டிக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லாம இருக்கேன். இல்ல வேற ப்ரோ இல்ல என்ன? சொல்றீங்களே 21 வயசுல எச்ஆர் வந்து டைரக்ஷன் பண்ணாரு. நானே கேட்குறேன், 21 வயசுல டைரக்ஷன் பண்ணவர் இப்போ எப்படி இருக்கணும்? அப்படிதான் நான் அதுதாங்க நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க அந்த விஷயத்த பேசிட்டு இருக்கீங்க. நான் அதை பேசவே இல்லை. இன்னைக்கு வந்து அவர் 150 கோடி ரூபாய் ஹீரோவா இருக்கணும், 200 கோடி ரூபாய் ஹீரோவா இருக்கணும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு என்ன இருக்கு? நீங்க திட்டினா திட்டிக்கோங்க. நான் அதை பத்தி ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. அவ்வளவுதானே. நம்ம அக்கறையில தாங்க பேசுறோம். ப்ரோ நாங்க பேசிட்டோம்ல, பேசியாச்சுல்ல. ஆக்சுவலா ஆள் இருக்கும் போது ஒண்ணு பேசுறதும் ஆள் இல்லாத போது ஒண்ணு. நேத்து என்ன ப்ரோ பேசுனீங்க நீங்க? நேத்து நேத்து என்ன என்ன பேசணும் பேசுனீங்க? சொல்லுங்க. இப்ப ஆள் இருக்கும் போது வந்து இவர்கிட்ட ஆக்டிங் ஸ்கில் இருக்கு, டான்சிங் ஸ்கில்லாம் இருக்கு. நேத்து என்ன பேசிட்டு இருந்தீங்க? எனக்கும் ஆமா டான்ஸ் தெரியும், சொல்லுங்க சொல்லுங்க. பாட்டு எழுத தெரியும்ட்டு சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு தானே சொன்னீங்க? அப்ப இல்ல இல்ல நேத்து அவன் ப்ரோ இவெல்லாம் சொல்லவே இல்லை. நேத்து என்ன ஒரு இல்ல இல்ல நிமிஷம். நேத்து நீங்க அவன் என்ன இவன் பேசுனீங்க தெரியுமா? அவன் இவன் அதாவது அதாவது தனுஷ் வந்து அவரு, இவர் வந்து இந்த ஆளுன்னா எனக்கு சொல்லுங்க. புரியல. மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து அவர் படம் பண்றாரு ப்ரோ. அப்படிலாம் பேசவே ஒரே இல்லை. நிமிஷம், நீங்க எப்படி எப்படி பேசுனீங்க? கற்பனை உலகத்துல யாரு நீங்க கற்பனை பேசிக்கோங்க. உலகத்துல இருக்கா? ப்ரோ நீங்க ஒரு ட்ராக்கருங்கனால என்ன இஷ்ட புண்டைக்கனாலும் பேசணும்ல பேசிட்டு இருக்காதீங்க சரியா? அவ்வளவுதான். சரி ஓகே 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 வச்சுக்கோங்க. அப்படி எங்களுக்கு என்னை திட்டாரா சந்தோஷமா இருக்கு. தம்பி நல்லா தூங்குவாரா? அவ்வளவுதான். இனிமே இந்த கெட்ட வார்த்தை திட்டுறதெல்லாம் சாதனை நினைச்சு பண்ணிட்டு இருக்கானுங்க நிறைய பேர். இதெல்லாம் எங்க அண்ணன் முன்னாடி புளு சட்டை மாறல எப்படி பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனா இதுல இன்னும் கொடுமைனா, நான் நேத்து அவர் மரியாதை பேசலைங்க. அவனா வந்து என்னை திட்டுன்ற பேர்ல அவர் அவனே சொல்லிட்டான் பாத்தீங்களா, நான் மரியாதை எல்லாம் பேசினேன், அவன் இவன் பேசினேன்னு. அவனுக்கு தேவை என்னன்னா அவன் வன்மத்தை கக்கணும். அவ்வளவுதான். வன்மத்தை கக்கிறதுக்கு வந்து சிம்பு அசிங்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. அவனுக்கு யார் அசிங்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. அவன் வன்மத்தை கக்கணும் அப்படின்ற ஆள்றவன். சரி ஓகே. அது அப்படிதான் இருப்பாங்க ஒரு சில ஃபேன்ஸ். அதனால அதை பத்தி கவலை இல்லை நமக்கு. சரியா இருக்கீங்க ஸ்பீக்கர்ல. ப்ரோ வேட்டைன்னு என்னதான் ப்ரோ நிலைமை? கங்குவா கிளாஸ், அமரன் கிளாஸா? தெரியல ப்ரோ. அமரன் கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரெஜின் தான் அந்த படம் ரிலீஸ் பண்றதுனால வாய்ப்பு இல்லை. கங்கோ வரும், இல்லைன்னா தள்ளி போயிடும். மோஸ்ட்லி தள்ளி தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வேட்டைனா கங்குவாவா ப்ரோ? வேட்டைன் தெரியல. வேட்டைன் ரேட்ல வருமானது அஃபிஷியலாக அவங்க இன்னும் சொல்லவே இல்லை டேட்டு. முன்னாடி சொன்னாங்களே அக்டோபர்னு. அதோட வெயிட்டேனுக்கு இன்னும் 4 days எக்ஸ்ட்ரா கால் ஷீட் ரஜினிகாந்த் கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமா கார்த்தி? இல்ல இப்போ அவர் பொசிஷன்லாம் முடிஞ்சிச்சு. அதான் முடிச்ச பேருக்கு மறுபடியும் ஏதோ 4 days வேணும்ன்ட்டு அவர் இன்னும் தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணின்னு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். கூலிக்கு ஆக்சுவலி தாடி வளர்த்துருந்தாரு. பட் இப்போ மறுபடியும் ட்ரிம் பண்ணிட்டு இன்னொரு 4 to ஆக்சுவலி கேட்டிருந்த 8 days.
அதுல 4 days இன்னும் சாங்ஷன் ஆயிருக்கு. ஷூட்டிங் போறாங்க மறுபடியும் கேள்விப்பட்ட வேட்டையன்னு. தெரியல சார், தெரியல ப்ரோ. ஓ ஓகே. கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க. சாரி ப்ரோ. என்ன என்னாச்சு? நேத்து இந்த டாபிக் ஆரம்பிச்சதே நான் தான். எல்லாம் வந்து அடிக்கிறீங்க, மனசு வருத்தமா இருக்கு. ஏய் இதெல்லாம் ஒரு மேட்ரா? நம்ம பார்க்காத சண்டையா? ஏன் ஆளுங்கட்சி திமுக எதிரால அவ்வளோ கம்பு சுத்தி வச்சிருக்கோம் நம்ம. இல்ல ப்ரோ, நான் நேத்து என்ன திமுக சொன்னேன்னா, யார்கிட்டயும் நம்ம சண்டை போடாத ஆள்கிட்ட சண்டை போட இல்ல முடியும். நேத்து நான் ஒரு நல்ல பெட்ஷீட்டுக்கு பதிலாக பிரச்சனையை போத்தி தூங்குறவங்க நம்ம. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்ல நேத்து திமுக இழுக்காதவன்பா, சிம்பு நல்ல விஜய் டைரக்டர் ஃபேன், தாங்க நான் அஜித் ஃபேனு. சொன்னேன். அவர் ஆக்டிங்கை பத்தி, அவர் படம் நடிக்கலங்கிறத பத்தி நான் பேசல. நல்ல ஐ மீன் நல்ல டைரக்டர்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். ஆமா, எதா இருந்தாலும் நம்ம மனதுக்கு தோன்றது பேசிடணும், அவ்வளவுதான். என்ன படம் ப்ரோ டைரக்ட் பண்ணாரு? சரி, கோவப்பட்டாலும் மன்மதன் வல்லவன் ரெண்டுமே நல்ல படம் தானேங்க. ஓ டைரக்ட் பண்ணிருக்காரா ப்ரோ? சரி ஓகே. ஏற்பாடு தனுஷ். இதெல்லாம் வன்மத்தை கையும் மாத்தி ப்ரோ எனக்கு தெரியாது ப்ரோ, தெரியாதனால கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? வேணுக்குன்னு நீங்க கேட்டு விட்டு தெரியாதுன்னு போய் சொல்றீங்க பாருங்க. சத்தியமா தெரியாது ப்ரோ, நீங்க வேற. இது காரணமே உங்க தனுஷ் ஃபேன் தாங்க. அவங்க ரெக்கார்டிங்க போட்டு விட்டு நம்ம பசங்க அதெல்லாம் தீயா இருப்பாங்க. பரவாயில்லைங்க. சின்னதா கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு பழைய வீடியோலாம் எடுத்து போடுறாங்களே, பாவம் அந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க. நல்ல விஷயம் தான். கார்த்திக் ப்ரோ, உங்க கதையை பத்தி சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஆரம்பத்துல இங்க சென்னை வந்ததை பத்தி. பல டைம் சொல்லி மனப்படமே ஆயிடுச்சுங்க. இல்ல நீங்க உங்களோட ஸ்ட்ரகிள்ஸை பத்தி சொல்லுங்க ப்ரோ, நல்லா இருக்கும் கேட்கறது. பழைய கதை ப்ரோ. ஸோ ராயன் 50 crores அடிச்சிருச்சா ப்ரோ டிஎன்ல? இந்த நாளைக்குள்ள அடிச்சிடும் ப்ரோ. அந்த லெட்ஸ் ஓடிடின்றது போடுறவங்க கலெக்ஷன் நம்பலாமா ப்ரோ? 72 crores போட்டு வச்சிருக்கானுங்க 4 daysல. ஏன் 3 நாளே 75 கோடின்னு போட்டாங்களே, அப்புறம் இல்ல அது நம்பலாமா? நம்பலாமா? இல்ல அந்த படம் பெரிய கலெக்ஷன் தான். ராயன் அது உண்மையிலேயே பெரிய கலெக்ஷன் தான். தமிழ்நாடே கிட்டத்தட்ட 40 இன்னையோட 46-7 அந்த மாதிரி வந்துடும். ஏன் ப்ரோ விஜய் அஜித் படம்லாம் மட்டும் ஓடினா மட்டும் தான் நீங்களாம் வந்து ஏத்துப்பீங்களா என்ன? இல்லப்பா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அபிஷியலா போடுறாங்கப்பா, இதுக்கு போடலப்பா. லெட்ஸ் ஓடிடின்னு யாரோ போட்டுன்னு இருக்காங்க. அது இன்னொன்னுங்க, எல்லாமே பாருங்க, கலெக்ஷனை வந்து முன்னாடி மாதிரிலாம் யாரையும் மாற்ற முடியுங்க. புக் பண்ணி ஷோட நீங்க பாத்துட்டு போறீங்க, எவ்வளவு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க. அது வந்து சும்மா ஒரு மீட்டரை வச்சுக்கிட்டே கூட உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும்ல. இந்தியன் டூக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல. இந்தியன் டூக்கு வந்து கை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கிரீனா இருக்கு, டிக்கெட்டே புக் ஆகல, புக் ஷோல வந்து லாஸ்ட் 1 hourல எவ்வளவு தான் டிக்கெட் புக் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா. இதுக்கப்புறம் வர எல்லா படத்தையும் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்பெல்லாம் போய் சொல்லி ஏமாத்திட முடியாது உங்களை. நீ சொன்ன அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு சினிமால. அதனால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். போய் சொல்ல முடியாது உங்ககிட்ட. சி சென்டர் தியேட்டர்லாம் ஃபுல் ஆகும் போதே நீங்க யோசிக்க வேணாமா ப்ரோ? அதை ஒரு கேள்வியா வேற கேக்குறீங்க. ஹாய் கார்த்திக் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போதான் ப்ரோ பார்த்து வந்தேன். ஃபர்ஸ்ட் புக் பண்ணலாமா யோசிச்சுட்டு இருந்தேன் இங்கே. ஆனால் நான் பாஸ்டன்ல பார்த்தேன் ப்ரோ. எனக்கு படம் ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு.
செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சா நான் கொஞ்ச நேரத்திலேயே வந்து இது எங்க போக போகுதுன்னு டக்குன்னு தெரிஞ்சதுனால சரி இது எப்படி முடிக்க போறாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி தான் இருந்தது. அந்த செகண்ட் ஹாஃப் நீங்க சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ், பிஜிஎம் வைஸ், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. அது மட்டும்தான். மற்றபடி ஓகே ப்ரோ. ஆனா சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நரேஷனை வந்து ஓரளவுக்கு எங்கேஜிங்கா சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு இதாப்பட்டது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஊர்ல ஒரு ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோல பார்த்துருந்தா இன்னும் பெட்டர் வைபா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்க லைட்டா எனக்கு அப்பப்போ கொஞ்சம் யாருமே இல்லாத மாதிரி இருந்தது இங்க தியேட்டர்ல சுத்தி. அதனால இங்க சிட்டில வந்து இங்க பாஸ்டன்ல சிட்டிக்குள்ள வந்து தமிழ் ஆடியன்ஸ் அவ்வளோ கிடையாததுனால என் ஆடிட்டோரியம் ரொம்ப எம்டியா இருந்தது. அது மட்டும்தான். இந்த பார்ட்னா இன்னும் கொஞ்சம் வைபா இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கு எனக்கு. மற்றபடியான படம் ஓகே. எனக்கு எங்கேயுமே நான் ஃபோன் பார்க்க தோணுல. எஸ்ஜே சூர்யா சாரை மட்டும் கொஞ்சம், ஏன்னா அவர் கண்டினியூஸா செமையா ஒரு 80 ரோலா கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுல அது மட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. சரி எப்படியும் வந்து குத்தி கிளிக்க போறாங்க, அது எப்படின்னு பார்ப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். அது மட்டும் தான் ப்ரோ. அந்த துஷாரா விஜயன் ரோல் மட்டும் அப்புறம் செகண்ட் இதுல கொஞ்சம் நல்லா வெயிட்டா தான் இருந்தது. சாணி காகிதம் கீர்த்தி சுரேஷ் மாதிரி மாத்திட்டாங்க அவங்கள போட்டு. அவங்க தான் தனுஷ்க்கு மேல வெட்டுன்னு வெட்டினாங்க ப்ரோ செகண்ட் ஹாஃப்ல. ஹாய் கார்த்திக். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இந்தியன் 2 கலெக்ஷன் எக்ஸாக்ட் எவ்வளோ இருக்கு? இப்போ தமிழ்நாடு ஒரு 60 கோடி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று விட 200 தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும். மொத்தமாக அந்த மாதிரி தான் இருக்கும். அதை விடுங்க, அது ஒரு துன்பியல் சம்பவங்க. அதை கேட்டேன் வசூலா எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்றது. ஆனா 2 நாள் முன்னாடி வைபர் ப்ரோ கூட வந்து இது ராயன் பத்தி பேசிட்டு நிறைய சண்டை போட்டாரு. பட் அவர் சொன்ன மாதிரிலாம் இந்த படம்லாம் மோசம். அப்ப கூட நான் என்ன சொன்னேன், இதுங்க ராயன் முத நாள்ல இருந்து படம் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் எனக்கு பெருசா பிடிக்கல, எனக்கு சுமாராதான் இருக்கு செகண்ட் ஹாஃப் அப்படின்றத சொல்றதானே இருக்கேன். நான் தனுஷ்ட காசு வாங்கிட்டு பேசுறேன், அதுக்காக தான் சிம்பு பேசணும். நான் திரும்ப ராயனே நான் சுமார்னு சொல்லிட்டு இருக்கேன். மத்த எல்லாரும் சூப்பர் ஆகாவும் சொல்லும் போதே நான் சூப்பர் ஹிட்டா இருந்தா ராயனை கழுவி ஊத்திருப்பாங்க செகண்ட் ஹாஃப் சரியில்லை. இல்ல ப்ரோ, அதனால அவர் சொன்ன மாதிரி அவர் ராயனே ரொம்ப இறக்கி பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது டீசெண்டா சூப்பரா போன மாதிரி தான் இருந்தது. எனக்கு போர் அடிக்கல அவ்வளவுதான். எனக்கு அந்த ராயன்ல இருக்க பிளஸ் என்னன்னாங்க, மேக்கிங்க அந்த படத்தை வந்து சூப்பரா பண்ணிட்டாரு. ஆக்டிங்கு, மேக்கிங்கு, அப்புறம் கேஸ்டிங் வந்து நல்லா பண்ணிட்டாரு. ஒரு கேரக்டர் விஜய் சூர்யா, சந்தீப் கிஷன், துஷாரா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டாரு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப யூஸ்வலா ப்ரெடிக்டபிளா நிறைய இடத்துல லாஜிக் இல்லாம இருந்தா கூட அங்கங்க ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் வச்சு அதுக்கு நடுவில் ஏஆர் ரஹ்மானும் கொஞ்சம் மியூசிக்லாம் நல்லா போட்டு விட்டாரு. அதுக்கு அப்படியே அடுத்த சீனு கொஞ்சம் முக்கியா போகுது அப்படின்னும் டக்குனு ஒரு சீனு அப்படியே வந்து எனக்கும் அதான் தோணிட்டு இருந்தது. உங்களுக்கு பெருசா தெரியல. ஏன்னா அந்த தம்பி வந்து திடீர்னு எல்லாரும் சேர்ந்து மொக்க பண்ணிருக்கும் போது தான் உங்களுக்கு கோவம் வரும். ஆமா இல்ல இந்தியன் 2லாம் எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒருவேளை விஜய் சூர்யா எல்லாம் இருந்தாலும் இந்த படத்துல செகண்ட் ஏஆர் ரஹ்மானுக்கு பதிலாக சந்தோஷ் நாராயணனோ வேற யாரும் மியூசிக் பண்ணிருந்தானோ இந்த படத்துக்கு சொல்றேன். இந்த படத்துக்கு அந்த மாதிரி சில இடங்கள்ல மாட்டிருந்தா இந்த படம் செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஃபிளாட் ஆயிருக்கும். யாருக்கும் பிடிச்சிருக்காது. அங்கங்க ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து ஒழுக வேண்டிய படத்தை வந்து பிடிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆயிருமா இருக்கு? அவ்வளவுதான். அதெல்லாம் 100 கோடிக்கு மேல ஆயிருமா? ஓவரால அது இப்பயே ஆயிடும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கே ஆயிட்டு இருக்கோம். ஓவரால் ஈஸி ஆயிடுங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல ஈஸி ஆயிடும். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் கருத்தி அந்த பிரசாந்த் நீல் தம்பி அஜித்தும் போட்ட மாதிரி ட்விட்டர்ல போஸ்ட் போட்டிருந்தாங்க. இப்ப பார்க்க போனா பிரசாந்த் நீல் ஒரு நடிகர் மாதிரி தான் தோணுச்சு. அதான் கேட்டேன். அந்த போட்டோ பாத்துங்க. பிரசாந்த் நீல் என்ன போட்டிருக்காரு? பிரசாந்த் நீல் தம்பியும் அஜித்தும் டிஸ்கஷன் பண்ற மாதிரி போட்டோ. அது வேறையா? அது வந்து நாளைக்கு கதறுவாங்களே. அது வந்து அதை பார்த்துட்டு ஓகே இதுக்காதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தான் தோணுச்சு. அதை எடுத்து போட்டு விடுங்க. நீங்க படம் நடக்கலான்னு அடுத்ததுங்க ஒரு 2 நாள் என்ஜாய் பண்ணுவோம். நினைச்சு போடுங்க. எவ்வளவு சோசியல் மீடியால இதா இருக்கு வலைபேச்சுல அப்படி ஒரு மீட்டிங்க நீங்க கூட சொல்றீங்க அது நடந்துச்சு மீட்டிங்ல. அவங்க அசால்ட்டுங்க அது ஒரு நடக்கவே இல்லை. பச்சைக்கிளின்ற வார்த்தையே இல்லைன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வலைபேச்சுல.
ப்ரோ திரும்ப சிறுத்தை சிவாவே வந்து நிக்கிட்டோம், அது பிரச்சனை இல்ல. இல்ல எல்லாரும் ஆனா 99% எல்லாரும் சொல்றாங்க டிஸ்கஷன் நடந்தது உண்மை. ஆனா ஷூட்டிங் ஃபைனலா சும்மா எடுத்து போட்டு விடுங்க என்னப்பா. என்னங்க இப்ப ஏலாம் வந்துருச்சு, 2 பேரும் பக்கத்து பக்கத்துல இருக்க மாதிரிலாம் ஒரு போட்டோ கிரியேட் பண்ணி நீங்களே போட்டு விட்டு ஃபன் பண்ணுங்க ஜாலியா. நல்லா தாங்க இருக்கும் அதெல்லாம். ஃபன் பண்ண வேண்டியதானே. கதறதை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. பிரசாந்த் நீல அஜித் ஆபீஸ்ல வரணும், நடிக்கணும்னு வேண்டிட்டு இருக்கேன். ஸ்பைடர் விஜய் மாதிரி மாறிட்டு இருந்தான். வேண்டிட்டு இருக்கேன். அது நடக்குமா என்னன்னு தெரியல. கார்த்தி அது கன்ஃபார்ம் தானே 2 பேரும் மீட் பண்ணது, பிரசாந்த் நீலும் அஜித்தும்? நீங்களும் சொன்ன மாதிரிதான் இருக்கு. அதெல்லாம் முன்னாடியே பேசிட்டாங்க ப்ரோ, அது உண்மைதான். இப்ப நடந்தது என்ன அதை பத்தி நமக்கு தெரியாது. ஓகே 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 வரல பாப்போம். ப்ரோ தனுஷோட பர்த்டேக்கு 7 ஸ்கிரீன்லாம் புதுசா வீடியோ பண்ணி போட்டாங்க. யார் கூட ப்ரோ? எஸ் வினோதா நெல்சனா ப்ரோ? ஏதாவது ஐடியா இருக்கா? அது அடுத்த லேட் ஆகும், அடுத்த வருஷம் தான். வினோத் தான் ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஒரு அந்த விஜய் படம் முடிச்சுட்டு வரணும், அந்த டைம்ல இவர் ஃப்ரீயா இருக்கணும். மோஸ்ட்லி அவர் தான் இருக்கும். ஓகே ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, அந்த இப்ப ராயன் பொறுத்த வரைக்கும் அந்த எஸ்பெஷலா அந்த ஏ சர்டிபிகேட்டை வந்து கொஞ்சம் நினைச்சிருந்தா இந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த கிளினிக்ல ஒரு சீக்வன்ஸ் வருது, அப்புறம் 2-3 இடத்துல மெயினா பிளட் அண்ட் கோர் தான். கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் யூபாரி எல்லாம் வாங்கியிருந்தா இது அட்வான்டேஜ் ஆயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இன்னுமே அது பண்ணிருக்கலாம்னு தோணுது அவங்களுக்கு. நானும் கேட்கலான்னு இருந்தேன் கார்த்தி. இந்த படத்துல 2-3 கொஞ்சம் எடிட் சீன்ஸ் பண்ணியிருந்தா மட்டும் தான் அவர் பார்க்க யூஏ முடியாத மாதிரி ஆயிருக்கும் இருக்கு. கார்த்தி. 2-3 சீன் தான் கொஞ்சம் ரொம்ப கோரியா இருந்தது. அந்த எஸ்பெஷலா தங்கச்சியும் சண்டை போடுற சீனும் மேபி 1-2 இடத்துல சொல்லலாம். இன்டர்மிஷன்லாம் கூட நார்மல் படத்துல வர மாதிரி தான் இருந்தது. யூபாரிக்கு இது ஒர்த்தான கண்டிப்பா யூஏ வாங்கிருக்கலாம். வாங்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் அடிஷனலா. இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த வெப்பன் அவர் ஒருவேளை யூஸ் அவர் பண்றாரு நினைச்சிருக்கலாம், அவர் வந்து வயலன்ஸ் நல்லா ஒர்க்கா இருக்கும். இல்ல இங்க வந்து யூஏ அண்ட் ஏ எதுவுமே மேட்டர் இல்ல ப்ரோ. எப்படி இருந்தாலும் ஃபேமிலி ஆடியன்ஸ் தானே போய் பாக்குறாங்க இந்த படத்தை. மால்ல தான் இது அடி வாங்குவோமே. அடி வாங்காது. மால்லாம் வந்து 18 வயசு கீழே இருக்கவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்ல அவர் அந்த வெப்பன் யூஸ் பண்றாரு இல்ல கார்த்தி, குழந்தைங்களை அலோவ் பண்ண அதுதான் மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது குத்தி எடுக்கிற மாதிரி இருக்குது இல்லையா, படம் பூரா யூஸ் பண்றாரு, இல்ல அது அதுதான் கூட இல்ல, ப்ராப்ளம் ஆச்சுன்னு ரத்தம் நினைக்கிறேன். பிளட் வந்து இதாகல. எனக்கு அந்த தங்கச்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த சீக்வன்ஸ் அப்புறம் அந்த அவங்க ஒரு அந்த யாரு முருகதாஸோட தம்பி ஒருத்தர் இருப்பாரு, அந்த துர்கா மாதிரி இவங்களை காமிப்பாங்கல்ல, அந்த சீன் மட்டும் 2 எக்ஸ்ட்ரீம் கோரா இருந்தது. அது ரெண்டுத்துக்காக ஒரு 2-3 சீன் எடுத்துட்டு இருந்தாங்கன்னா 100% இல்ல வேற மாதிரி கூட ஃப்ரேம் பண்ணலாம். அந்த ஷேடோ ஷாட் எல்லாம் வைப்பாங்களே, லைட்டா காமிச்சும் காமிக்காத மாதிரி. பட் ஆனா இப்படி காமிச்சா அது ஒரு இம்பாக்ட் இருக்குதான். மேபி ஸ்கிரீன்ல பார்க்கும்போது சில பேர் வெசில் அடிப்பாங்க. அந்த மாதிரியான சீக்வன்ஸ் தான் அதெல்லாம். அது ஓகே ப்ரோ. இந்த இதுல உங்களை பிஜிஎம்ல சாட்டிஸ்ஃபை பண்ணாரா ப்ரோ? நீங்க எப்படி ரேட் பண்ணுவீங்க? எனக்கு பிஜிஎம் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் ஒர்க் எப்படி சொல்லுங்க, ஓகேவா இல்ல சூப்பர் அப்படி சொல்லி ரேட் பண்ணுவீங்களா கார்த்தி ப்ரோ? இந்த படம் உண்மையா நல்லா தான் பண்ணிருக்காரு. அவரு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மொக்கப்பட்டாரு, இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாரு. அந்த இந்த தனுஷ் படம் தான் அவரு போட்ட மாட்டது, இதுக்கு முன்னாடி அமீன் போட்ட மாட்டேன். அது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா அது ஒரு சீக்வன்ஸுமே ரொம்ப வித்தியாசமா போட்டிருந்தார். தனுஷ் ஸ்லோ மோஷன் நடந்து வரப்போ ஒரு பிஜிஎம், இந்த இன்டர்மிஷன்ல அவர் தண்ணி கேன் தூக்கிட்டு போவாங்களே அப்பெல்லாம் தனியா நான் மட்டுமே செமையா கிளாப்ஸ் வச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரிதான் இருந்தது. அது எஸ்ஜே சூர்யாவும் தனுஷ் ஆடுவாங்க ப்ரோ. அப்ப எஸ்ஜே சூர்யா தான் கொஞ்சம் அந்த டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பாரு. அது பாத்தீங்களா? அது நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் பிளேஸ் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் டக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றது, ஆனா அந்த லாஜிக்கல் மிஸ்டேக் மட்டும்தான் எனக்கு பட்டது, வேற எதுவுமே பார்த்தேன். ஏன்னா படம் முடிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 hours எவ்வளோ 20 minutes அந்த சம்திங், அது கட் பண்ணது பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. லைட்டா என்ன கொஞ்சம் ஃபிளாட்டா போதேங்கிறதுக்கு படமே முடிஞ்சிருச்சு. அதனால உங்களுக்கு வந்து இந்த படத்தை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணனே தோணல. நான் போன் எடுத்து கூட நோண்ட தோணல. கார்த்தி ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிட்டு நான் ட்ராப் ஆகிக்கிறேன், மைக் லீவ் ஆகிக்கிறேன். ஸோ நீங்க வந்து சிம்புவை பத்தி பேசுங்க, பேசாம போங்க. ஆனா தயவு செஞ்சு தனுஷோட மட்டும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க ப்ரோ. தனுஷோட இப்ப ரேஞ்சே வேற. அவனுக்கு ஆக்சுவலா தனுஷ்னு ஒருத்தன் இல்லைன்னா சிம்புன்னு ஒருத்தன் இருக்கிறதே இங்க தமிழ் சினிமால தெரியாது. ஸோ தயவு செஞ்சு நீங்க எவனை வேணாலும் கம்பேர் பண்ணி பேசுங்க, தனுஷ் சாரோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா அவர்
ப்ரோ மியூட் பண்ணாதீங்க ப்ரோ, ஒரு செகண்ட் இருங்க, நான் பேசிட்டு ட்ராப் ஆகிக்கிறேன். நான் யூனிவர்சல் ட்ரூத்தை தான் சொல்றேன், நான் எதுவும் தப்பாலாம் சொல்லல. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளோ படம் பண்ணி இவ்வளோ பெருசா மேல வரவரும் படமே நடிக்காம சும்மா இருந்துட்டு ஃபேன்ஸ் ஐயோ அம்மா எப்ப எங்க தலைவன் வந்துருவான்டா 3 வருஷமா 4 வருஷமா அப்படியே சொல்லி சொல்லி பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்க அவனும் இவரும் ஒருத்தருக்கு ஒண்ணு கிடையாது ப்ரோ. ஸோ அதனால தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க, அதான் நான் சொல்ல விரும்புறேன். தேங்க்யூ. நீ என்ன தேவனு பேசிவிட்டு போயிரு, இவனுக்கு வந்து என் மேல ஏறுவாங்க. ப்ரோ உங்க டியூட்டி ஜாஸ்தி ஆயிரும் போல. தளபதி ரஜினி தாண்டி பிரான்ச் மீட் பண்ணாலும் ஆமா மீட் பண்ணாலும் ஏன் மீட் பண்றீங்கன்னு திரும்ப மைக் வாங்கி பேசி விட்டுறாங்க. நாளைக்கோ சம்பவம் உறுதி கார்த்தி, நாளைக்கோ சம்பவம் உறுதி உங்களுக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இவனுக்கு எல்லாரும் சேர்ந்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா அப்படின்னு ஏன்ட்ட வம்புக்கு வருவானுங்க. இல்ல ப்ரோ உங்க ஆபீஸ் பிரான்ச் விரிவடையுது. என்ன பண்றது, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. எல்லா இடத்துக்கும் போய் ஒரு கை பார்த்து சரி ஓகே, இவ்வளோ சண்டைகள் பார்த்தாச்சு. போர் கண்ட சிங்கம் யார் கண்ட அர்ஜுன்? என்ன ராபின்சன் நல்லா வந்தா திடீர்னு அவனை வந்து பண்ணாதீங்கன்னு டக்குன்னு சிம்பு இப்படி பேசிட்டு போயிட்டாரு. அதுக்குள்ள ராபின்சன் பிரதர் அவனா பேசிட்டு போயிட்டான்டா. இவனுக்கு வந்து என் மேல கோவப்படுவானுங்க. பேசிட்டு போனதுக்கு இவனுங்க என் மேலதான்டா கோவப்படுவானுங்க. அதுதானே பிரச்சனையே. அவன்கிட்ட சண்டைக்கு போக மாட்டானுங்க, என்கிட்ட வந்துடுவானுங்க. நீ எப்படா பேச விட்ட அப்படின்னு வருவானுங்க. நான் என்ன பண்ண முடியும்? நான் ஹோஸ்டும் கிடையாது, தடுக்கவும் முடியாது. ஹோஸ்ட் தான் தடுக்கணும். ஹோஸ்ட் மீட் பண்ணாலும் அவன் ஹோஸ்ட் பேசினப்பதான் நானும் வந்தேன். நான் ஸ்பீக்கர் கேட்டேன், அது வரைக்கும் வரவே இல்லை. நானே படுத்துட்டேங்க. தனுஷ் சார பேசிட்டு அவனோட கம்பேர் பண்ண, என்னப்பா நீங்க வந்து அவர் வந்து என்னங்க பொருள் நீங்க. ராபின்சன் பிரதர் உங்க ஸ்பீச் சாட்டர்டே எல்லாம் வேற லெவல், யூடியூப்ல எல்லாம் ஒரே ஃபேமஸ். ஓகே ஓகே, நான் நாளைக்கு வர ஆபீஸ் கடைசி நாள் வர போய் ஆகணும். ஓகே ஏன் வேலையை விட்டு தூக்கிட்டேன். லாஸ்ட் டே வந்து பெண்டிங் ஒர்க் லேட் ஒர்க்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாமா. வேற இல்ல சொல்லுங்க டாக்டர் அருண். ப்ரோ இது குட் பேட் அக்லி வந்து ரீமேக்கா கேங்ஸ்டர் த காப் அந்த படம் ரீமேக் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படியா? அது எந்த லாங்குவேஜ் படம்? அது எனக்கும் தெரியல. அது ஏதோ கொரியன் மூவின்னு நினைக்கிறேன் அந்த இது. பட் அந்த லைன் அப்படி சொல்றாங்க. அது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அந்த மாதிரி ஏதாவது? தெரியல ப்ரோ, அந்த படம் பார்த்தா தெரியும். சரி சரி ப்ரோ. எல்லா படமும் சொல்லுவாங்க, அது படம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். ஓகே ப்ரோ. அது வந்து ஆரம்ப ரிவ்யூல ஒன்று சொல்லியிருப்பாரு அண்ணன், அதுதான். ஆனாலும் நம்ம தலைவர் பண்ற ஒரு சம்பவம் பாருங்க, வாழ்நாள் சம்பவமா இருக்கும். எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன், இது மாதிரி செய்ய போறாரு ஆதிக். ஆதிக்கு மாஸ் பண்ணுவாரு, ஒரு 10 சீனா செம்மையா இருக்கும். நான் அன்னைக்கு அவர்கிட்ட பேசினதுதான் ஞாபகம் இருக்கு. இந்த மார்க்கெண்ட்ல பேசுவோம், எப்படியாவது நம்ம தலைக்கு வந்து ஏதோ ஒரு பண்ணுங்க அப்படியே நைஸா சிரிச்சுட்டு போயிட்டாரு. கண்டிப்பா ஒரு 10 சீனாக வந்து ஒரு காம்போ இருக்கும். அதான் ஒரு செம்மையா இருக்கும்ல, நல்ல ஒரு சூப்பரா இருக்கும். பட் ஆனா அதை தாண்டி ஒரு விஜயசிரியாவே டேக் ஓவர் காட்டிலும் இவரு அதுக்காக தான் நம்ம வந்துடும். யோசிச்சு பாருங்க, உள்ள சில பேருக்கு அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கரெக்டா அஜித் சார் கரெக்டா எடுத்து போட்டார். அவர் அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காருல அதுக்கு. இன்னும் இது ஒரு ட்ரிப்பான படம் கார்த்தி. மார்க் ஆண்டனி அதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு வைபிளே ஒரு படம். எனக்கு தெரிஞ்ச அந்த படம் ஹிட்டு இந்த ட்ரெய்லர் கட்டு தான். இந்த பஞ்சு மூட்டா இப்படி ஒரு ட்ரெய்லர் கட்டு, இந்த ப்ரோமோ கட்டு, ஐயோ நல்ல எடிட்டரும் சரியான எடிட்டர். அந்த படம் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும்போது எல்லாம் வச்சு ஓட்டிட்டு இருந்தீங்க. இல்ல எனக்கு இந்த பஞ்சு முட்டாய் வச்சு பாட்டு பாத்தியா? இந்த ட்ரெய்லர் வர வரைக்கும் அவனுமே பேசல. ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா அந்த பக்கம் மாறிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து பஞ்சு முட்டாய் பாட்டு தானே அது? என்ன பாட்டு அது? அந்த ட்ரெய்லர்ல ஆமா பஞ்சு முட்டாய் செலக்ட். அதோட அதுக்கப்புறம் அதுல இருந்து பிச்சிருச்சு.
சீன் பண்ணிட்டாங்க. எங்க எஸ்.ஜே. சூர்யாலாம் வேற சம்பவம் பண்ணியிருப்பாருங்க அந்த படத்துல. அட்டகாசமா நடிச்சிருப்பாரு. சம்பவம் வேற வேற லெவல் வேற பீக் லெவலில் அந்த பஸ்ல அவருடைய எல்லாம் பெஸ்ட் அதுதான் அந்த மார்க் பஸ்ல பாம் தூக்கி மார்க் போடும்போது ஆண்டனி தான் டேய் அவருடைய பெஸ்ட். நானும் உள்ள இருக்கான்டான்றதெல்லாம் வேற லெவல் சீனு. அட பரதேசிகளா. அதெல்லாம் மறக்க முடியாது. அது மாதிரி ஒரு ட்ரிப்பு வைபான படமா பண்ணிடுவாரு, அடிச்சு வச்சு செஞ்சிருவாரு. அதுதான் எனக்கு கன்ஃபார்ம். இப்ப இவங்க வந்து செப்டம்பர் ரிலீஸுங்கிறாங்க. சாரி, அதாவது எப்ப ரிலீஸுங்கிறாங்க இந்த வேட்டைன்னு. அப்ப 1 மந்த் கழிச்சுன்னா இப்ப நவம்பர்ல தானே இருக்கும் இவங்களது. அதுக்குள்ள ரெடியா விடாமுயற்சி. அதெல்லாம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதும் பாரியா. கார்த்திக் ப்ரோ, PS1லயும் PS2லயும் யாரு ப்ரோ ஹீரோ? கதை தான் கல்கி. என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்க? வேற வேற என்னங்க? இல்ல, இந்த கேள்வி வந்து நான் முன்னாடி கேட்க வச்சிருந்தேன். நீங்க ஆரம்பத்துல ஒரு சண்டை போயிட்டு இருந்ததுல அப்ப கேட்க வச்சிருந்த கேள்வியை தான் எனக்கு இப்பதான் மைக் அடிச்சு, அதனால அது கேட்கிறேன். அந்த படத்தோட ஆடியோ லான்ச் எடுத்து பாருங்க. அந்த ஆடியோ லான்ச்ல ஃபுல்லா யாரு புகழ்ந்து பேசுறாங்கன்னு எடுத்து பாருங்க. அதுல தெரிஞ்சவங்களுக்கு யார புகழ்ந்து பேசுறாங்க? கார்த்திக் தான். யாரு புகழ்ந்து பேசுவாங்க? கல்கி தான் புகழ்ந்து கார்த்தியா? பேசுவாங்க. சூர்யா அட்லீஸ்ட் ஒர்க்கா ப்ரோ. சரி இப்போ அதான் சொல்லியிருக்காங்க. அபிஷியல்லாம் இல்லை ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, இந்த புஷ்பா 2 அது என்ன பஞ்சாயத்து ப்ரோ? உண்மையிலேயே அவங்க 2 பேருக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? ஃபிளைட் எடுத்துட்டு டூரா போறாங்கன்னு சொல்லி அந்த இது ட்வீட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்களே. இன்னொன்னு கார்த்தி, ரொம்ப நாளும் பார்ட் அப்படியே டிலே ஆயிட்டே இருக்கணும் கூடாதுல. சட்டுன்னு ரிலீஸ் பண்ணிடணும். இந்த KGF 1 KGF 2 பண்ணாங்க கொஞ்சம் ஒரு டைம். இந்த மாதிரி ரொம்ப நாள் இருக்க கூடாதுல. எந்த பார்ட் சொல்றீங்க ப்ரோ? புஷ்பா தான் சொல்றேன். இல்ல அதான் அந்த பிரச்சனை உண்மையா இல்ல உண்மையிலேயே அவங்க ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணிருக்காங்களான்னு கேக்குறேன். ஏதோ தெரியல, ஏதோ ஒன்று இருக்கு. அதனால தான் அவங்க முன்னாடி போட்ட அந்த டேட்ஸ் எல்லாம் இல்லையே, அதெல்லாம் மாத்திட்டானுங்க. முன்னாடி இத்தனை இவ்வளவு டேஸ் டு கோடாலாம் ஆரம்பிச்சாங்களே, அதோட நிறுத்திட்டாங்களே. அதெல்லாம் முன்னாடி ஒரு போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்களே. கார்த்திக் ப்ரோ, நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா அதை பத்தி? அது கொஞ்சம் டிலே ஆகணும் தான் கேள்விப்பட்டேன். அடுத்த ஏப்ரல் போயிடும். இல்ல டிலேக்கு இந்த பிரச்சனை தான் காரணம், அந்த மாதிரி கேட்கறேன். அது தெரியல ப்ரோ. ஆனா அவரு வந்து தாடியெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு போயிட்டாரு. ஒரு வேளை அந்த படத்துல அப்படி இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த போட்டோ வச்சுக்கிட்டே ஃபிளைட்ல அவர் போறதை வச்சுக்கிட்டே பேச முடியாது. டிலே ஆகும்னு கேள்விப்பட்டேன். பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, தளபதி 69 அந்த வினோத் படம் வந்துட்டு கமல் படத்தோட அதே ஸ்டோரியா இல்லைன்னா எப்படி ப்ரோ? அது ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? அது வேற 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 ஸ்டோரி. ஓ, அப்போ ஆனா அந்த அந்த கமல் படம் கன்ஃபார்மா டிராப்ட் தானா ப்ரோ? இல்லைன்னா இப்போ ஃபியூச்சர்ல நடக்க வாய்ப்பு இருக்கா? ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு, பட் இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அவர் இதை முடிச்சுட்டு அடுத்து தனுஷ் படம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து கமல் படம் பண்ண. அப்ப இது ஆனா பொலிட்டிக்கல் படமே கிடையாதா இந்த 69? இல்ல பொலிட்டிக்கலா கொஞ்சம் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். தெரியல முழுசா. ஆக்ஷன் படம் தான். ஆக்ஷன் கொஞ்சம் பாலிடிக்ஸா இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி லாஸ்ட் படம் அது கண்டிப்பா பொலிட்டிக்கலா பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லையே.
ஆமா அது கரெக்ட் தான். ஆனா ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரியே படம் எடுத்துட்டா அது நல்லா இருக்காதுல்ல. கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு ஏத்த மாதிரியும் வச்சாதானே ஓடும் படமா. சோஷியல் இஷ்யூஸ் ஏதாச்சும் எடுத்து ஹேண்டில் பண்றதுல வினோத் ஏதாவது நிறைய செக்டர்ஸ் இருக்கும்ல, அதுல ஏதாவது ஒன்று எடுத்து மினி பாலிடிக்ஸ்லாம் நல்லா பேசுவாரு. ஸோ அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு துணிவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு 2-3 தடவை நானே பார்த்தேன். ஸோ அந்த மீட்டர்ல ஏதாச்சும் ஒரு மக்கள் அஃபெக்ட் ஆகிற ஏதாச்சும் ஒரு விஷயத்த பத்தி தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸ்ட்ரா பூஸ்டோட. கார்த்திக் ப்ரோ, விடாமுயற்சி ஆனா அபிஷியல் ரைட்ஸ் வாங்கி பண்ற ரீமேக்கா? அது பேட்டிலாம் நிறைய பேர் கொடுக்குறாங்க, அந்த ஏதோ ரோட் ஆக்ஷன் மூவின்னு. அது தெரியுமா உங்களுக்கு? இல்ல அது இப்போதைக்கு இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களா அப்படி? ப்ரோ இருக்கீங்களா? ப்ரோ இருக்கும் ப்ரோ, கேக்குது, இப்போ சொல்லுங்க. இல்ல விடாமுயற்சி வந்து அபிஷியலா ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்றாங்களா, இல்ல இவங்க தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா? ஏதோ தழுவி தான் எடுக்கிறாங்களா அந்த ரோட் ஆக்ஷன் படம்? என்ன இல்ல ப்ரோ? விடாமுயற்சி தான் ப்ரோ சொல்றேன், கேக்குதா? அது அபிஷியல் ரீமேக். அதாங்க எந்த படத்தோட ஐயோ படம் பேரு மறந்துட்டேன் ப்ரோ. அந்த சீன் பை சீன் எடுக்கிறாங்கன்னு ஒருத்தர் கண்ணாடி போட்டு பேட்டி கொடுத்திருந்தாரு, அது வேற. அது எனக்கு சத்தியமா அந்த படம் பேர் ஞாபகம் வரல. பிரேக் அவுட்டா ஏதோ சொன்னாங்க, யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. ஒரு ஃபேமஸ் ஹாலிவுட் படம், ஒரு ஜஸ்ட் ஹைவேல நடக்கிற ஒரு இது மாதிரி. ஒய்ஃபை கடத்திடுறாங்க, எப்படி காப்பாத்துறாரு, சிம்பிள் ஒன் லைனர் தான். அவர் இன்டர்வியூ கொடுத்தது யாருன்னு கூட தெரியல, கிளிப் தான் பார்த்தேன். ஏன் ப்ரோ கார்த்திக் ப்ரோ, லியோக்கு வந்துட்டு அந்த ஹிஸ்டரி ஆஃப் அப்படி ஒரு படம் வயலன்ஸ் இருக்கான்னு தெரியல. ரீமேக் ரைட்ஸ் வாங்கினாங்களா இல்லைன்னா இன்ஸ்பிரேஷன் மாதிரி இது வந்துருமா? ரைட்ஸ் வாங்கி தான் எடுத்தாங்க. ஓகே ஓகே. அது எப்படி ப்ரோ ஃபாரின் ப்ரொடக்ஷன் எல்லாம் அப்ரோச் பண்ணணும்ல அதுக்கு? அந்த கான்டாக்ட் எல்லாம் இப்ப எப்படி பிடிக்கிறாங்க நம்ம ஊர்ல? அதுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும், ஏஜென்சி இருப்பாங்க. இப்போ ஃபேர் அமௌண்ட் நிறைய கம்பெனிங்க, எல்லா கம்பெனிக்கும் இங்கே ஒரு ஆளுங்க இருப்பாங்கல்ல, அதை வச்சு வாங்கிடலாம். அது இன்னும் சொல்ல போனால் அவர் முன்னாடியே வாங்கி வச்ச ரைட்ஸுங்க. ஆக்சுவலாக அது முன்னாடி சூர்யாக்கு பண்ணது. ஓகே அப்பே மாஸ்டருக்கு முன்னாடி பண்ணது. மாஸ்டர்ல ஒரு சீன் வரும் பாத்தீங்களா, அந்த அம்பூர் மாதிரி ஒரு சீன் வரும்ல. ஆமா, ஆண்ட்ரியாலாம் வருவாங்க, கார்ல போவாங்க, ஆண்ட்ரியா அம்பு விடுவாங்கல்ல. ஆமா. அதே சீன் தான் லியோல இருக்க கிளைமேக்ஸ். கார்ல போவாங்க, இவர் பின்னாடி உட்காந்து இந்த ஜார்ஜ் இருப்பார்ல, ஷூட் பண்ணிட்டு போவாங்க. ஆமா ஆமா கரெக்ட். 2 சீனுமே ஒரே கதைகள் இருந்துதான். அது முன்னாடியே அப்பையிலேருந்து, அதுக்கப்புறம் அந்த படம் நடக்கல, அதுக்கப்புறம் மாஸ்டர் நடக்கும்போது அதை வச்சது. அந்த அந்த சீனோட இன்னொரு வருஷன் தான் இங்கே வச்சது. ரைட் 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 ப்ரோ. இந்த 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 இது நடக்கும் போதுல இந்த ஸ்ட்ரைக்கு, அதுக்கு வந்து புது படமே ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அக்டோபருக்கு அதாவது அக்டோபர் வரைக்கும் இருக்கிற படம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிடணும், அதுக்கப்புறம் புது பட ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அது வந்து இது பண்ண முடியுமா, லைக் அதாவது நடைமுறைப்படுத்த முடியுமா? அந்த அந்த அளவுக்கு பவர் இருக்குதா இந்த சங்கத்துக்கு? சங்கத்துக்கு பவர்லாம் குறைஞ்சு போச்சு, முன்னாடி மாதிரி பண்ண முடியாது. அது சொல்லியிருக்காங்க, அது எவ்வளோ பேர் கேட்பாங்கன்னு தெரியாது. ஓகே ஓகே ப்ரோ, டவுட் தான். கார்த்திக் ப்ரோ, உங்களோட அந்த டைம் பாஸ் அந்த யூடியூப் சேனல்லயே இன்னொரு ஒரு ஸ்பேஸ் ரெக்கார்டிங்லாம் வருது, அது யார், உங்க ஃப்ரெண்டா? சுகுமார்னு நினைக்கிறேன், யாரோ ஹோஸ்ட். இதே மாதிரி தான் சினிமா டிஸ்கஷன் போட்டு அஃபீஷியல் சேனல்ல அப்லோட் பண்றீங்களே? அது இன்னொரு ஸ்பேஸ் வந்து 9 மணிக்கு போடுறாங்கல்ல, அவங்களுடைய இது
ஓகே, அதையும் உங்க சேனல்லயே அதையும் புவனே போய் 2 ஸ்பேஸ்லயும் இருக்காரா? புவன் அது பண்றது இல்ல, அது இன்னொருத்தர் ராகுல் பண்றான். முன்னாடி உங்களுக்கு அந்த லோகோ எல்லாம் போட்டு வரும் ப்ரோ ஆரம்பத்துல நீங்க போடும்போது, அதெல்லாம் வச்சு கண்டினியூ பண்ணுங்க, அது நல்லா இருக்கும்ல. முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் 5 செகண்டுக்கு டைம் பாஸ்னு ஒரு லோகோ ஒரு பேக்ரவுண்டோட வந்துட்டு அப்புறம் தான் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகும். அது பிராண்டிங் தானே யூடியூப் வீடியோல. அது தெரியல, அது எல்லாம் இவனு தான் பண்ணணும். அது எப்பயோ, அதாவது இந்த ஆரம்பத்துல நான் சொன்னது நீங்க அந்த குதிரை வால்லாம் கிளவி ஊத்துற அந்த டைம்ல, அதாவது எனக்கு தெரிஞ்சு யூடியூப் நீங்க இந்த மெயின் சேனல்ல அப்லோட் பண்ண ஆரம்பிச்ச புதுசுல ஒண்ணு வரும், அது அப்ப யார் ஹேண்டில் பண்ண, அந்த ஐயப்பன் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? சும்மா அந்த ட்விட்டர் சிம்பிள் அந்த முன்னாடி இருக்கும்ல அந்த பறவை சிம்பிள், அது போட்டு ஒரு லோகோ வரும், அவ்வளவுதான். யூஸ்வலா எல்லா சேனலும் போடுவாங்கல்ல, அப்படிங்கும்போது போட்டு விடுங்க. லோகோ மாத்தணும்ல, எக்ஸ் மாறிடுச்சுல. கேட்டுதான் ஏதாச்சும் ப்ரோ லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின். இப்ப பிரசாந்த் ப்ரோக்லாம் அடிக்கடி இந்த மாதிரி ரேண்டமா கால் பண்றது, எஸ்எம்எஸ் அனுப்புறது, இந்த ஓடிபி அனுப்பி விளையாடுறது, நிறைய அன்னோன் இதுல இருந்து கொஞ்சம் மைல்டா டார்ச்சர் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்திருக்கா? அதை எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க? கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கும்னு நினைக்கிறேன்ல, இல்ல இருக்காதா? ஒரு சில டைம்ல இருந்திருக்குங்க. அப்போ வந்து அந்த துணிவு வாரிசு டைம்ல வந்து கொஞ்சம் சண்டைக்கு வரணுங்க ஏகே ஆர்மில இருந்து. இல்ல ப்ரோ, நீங்க வந்து இப்போ அந்த நம்பர் அன்னோன் நம்பரை பிளாக் பண்றதுக்காக நீங்க பண்ணிட்டீங்கன்னா கூட, இப்போ அன்னோன் நம்பர்ஸ் தான் இனிமே உங்களை டேக்கிள் பண்ண முடியாதுன்னு ஒரு தடவை எஸ்எம்எஸ் அனுப்பும் போது நீங்க ஸ்பேஸ்லயே நான் என்ன பண்ணுவேன்னா அவன்கிட்டே பேசிட்டு இருப்பேன். அவன்கிட்டே பேசி அவனே என்கிட்ட பேசி கன்வின்ஸ் ஆயிடுவான். இல்ல ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இருந்தாலும் அப்படிதான், என்னப்பா இருந்தாலும் எல்லாம் உண்மைதான், ஒத்துக்க விட்டுருவாங்க. அவனே ஃப்ரெண்ட் ஆயிடுவான் அந்த மாதிரி. இல்ல எனக்கு என்னன்னா சண்டையே ஆட்டி போறது இல்ல. ப்ளூ சட்டை மாதிரி உங்களை டார்கெட் பண்ணாங்கன்னா எப்படி சமாளிப்பீங்க? அதுதான் கேட்கறேன். ஒன்னு ரெண்டு பேர்னா பேசி எப்பயுமே நம்ம யாரையும் மரியாதைலாம் பேசுறது இல்ல. அப்ப அந்த அளவுக்கு அவன் நம்மள டார்கெட் பண்ண அவசியம் இல்ல, பண்ணவும் மாட்டாங்க யாரும் அந்த மாதிரி. அது வரைக்கும் யாரும் பண்ணதில்ல. சும்மா இந்த ட்விட்டர்ல ட்வீட் போடுறவங்க, கெட்ட வார்த்தை திட்டுறவங்க, ட்வீட் போட்டு கமெண்ட்ஸ்ல திட்டுறவங்க, அதெல்லாம் அது பண்ணுவாங்க. அவனுக்கு மூஞ்சி இருக்காது, ஒன்றும் இருக்காது, அவன் பேர் இருக்காது, ஒன்றும் இருக்காது, அதனால போடுவான். ஃபோன் காலில் வரலாம் அப்படி பேச மாட்டான். ஃபோன் காலில் வந்து ஆக்ரோஷமாக வருவானுங்க எவன் வந்தா கூட. அது இப்போலாம் வரதில்ல, முன்னாடி வருவாங்க. அந்த துணி வரிசை டைமில் தலையை பற்றி என்ன பேசுங்க, தலையை பற்றி என்ன பேசுனேன், தலையை பற்றி பேசுகிறா வச்சுக்காத, தலை பற்றி ஏன் பேசக்கூடாது, இப்படி நான் பேசிகிட்டே இருப்பேன். நான் குறுக்கம் இருக்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுங்களே வந்து ஏன் தலைவா அப்படி பண்ணுற, என்ன தலைவா பண்ணேன், அப்போ அவங்களே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு வந்து சரி ஓகே வந்துட்டு பேச முடியாதா ஒன்று போயிடுவாங்க. இப்ப நிறைய பேர் இப்போ ப்ளூ சட்டை மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தோம்னா நிறைய பேர் யாரையாவது எல்லாரையும் ஒட்டுமொத்தமா பிளாக் பண்ணுவோம்னு பண்ணி, ஆனா ஜெனுவினா சினிமா ரிலேட்டடா உங்களுக்கு யாராவது கால் பண்ணணும்னு நினைச்சு அவங்கள கூட பிளாக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடல. அதனாலதான் கேட்டேன். பட் உங்களுக்கு அந்த எனக்கு அந்த மாதிரி வரவே இல்லை இது வரைக்கும். பட் பிரசாந்த் கூட டிப்ளமேட்டிக்கா தான் டீல் பண்ணுவாரு. அவருக்கு ஏன் இப்படி வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா ஜாலிக்கு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்குமே அப்ப அந்த டைம்ல வந்து இருக்கும்னு நினைக்கிறேங்க, ரிவ்யூ போட்ட டைம்ல. இப்பெல்லாம் வருது. அவர் முன்னாடிலாம் இந்த எல்லாருக்கும் அடுத்த வேலை இருக்கு இல்லைங்க, சும்மா போனை போட்டு அடுத்தவனை திட்டுறதே வேலையா இருக்குமா என்ன? அது கரெக்ட் தான். பாப்போம் திரும்ப ஏதாவது இந்த ஃபியூச்சர்ல கிளாஷ் வரும்போது அந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஸ்பேஸுக்கு வெயிட்டிங் வராது போல. ஏன்னா நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே ஒரு அன்டிசிசிவா தான் இருக்கு. தங்குவா அது இதுன்னு வந்தா நீங்க பாப்போம். எல்லா பக்கமும் உருட்டிடுவோம் ப்ரோ, ட்ரெயின் ஆயிட்டோம் ரொம்ப. இல்ல ப்ரோ அதெல்லாம் தாண்டி ரியல் பாலிடிக்ஸ் சண்டை அதான் சொன்ன மாதிரி எல்லா சண்டைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. இன்னும் நீங்க நினைச்சா இறங்க வேண்டியது இப்ப வந்துட்டாரு தனுஷ் சிம்பு சண்டை எல்லாமே இறங்கலாம் நீங்க தேவைப்பட்டான். சும்மா போர் அடிச்சதுன்னா இதெல்லாம் சண்டையே இல்லை போவிய, நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதெல்லாம் சண்டே கிடையாது. அது என்னவோ கரெக்ட் தான். அண்ணாத்த அதுல இருந்து ஒரு வழியா பாத்துட்டு இருக்கோம். 2021ல இருந்து இப்போ வரைக்கும் பல. நீங்க ஒரு தடவை
இந்த விஜய் நம்பர் 1 சும்மா அப்ப போட்டீங்க, அன்னைக்கே நீங்க 1 வாரம் சமாளிச்சுட்டு இருப்பீங்க ப்ரோ. அதே இது அப்பயே எனக்கு வியப்பா இருக்கு, எப்படி ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு, எப்படி நீங்க போடலாம் அப்படின்ட்டு வரிசையா வந்து கேட்பாங்க. அன்னைக்கெல்லாம் பொறுமையா எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. பட் ஆனா அதை தாண்டி அதுக்கப்புறமா ஜெயிலர் வந்தப்போ நீங்க என்ன ஃபேக்டோ அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் ப்ளூ செட் அவருக்கு வரா மாதிரி கால்ஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பாயிண்ட் அண்ட் பாயிண்ட் என்ன பேசணுமோ அதை கரெக்டா பேசிருக்கீங்க இந்த ஒப்பீனியன்ல. பட் இப்போ இந்த ராயன் வந்து இந்த திருச்சிற்றம்பலம் அளவுக்கு போகுமா, வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஓவர்சீஸ் போற மாதிரி தெரியுது. ஓவராலா தாண்டிடும். அதெல்லாம் தாண்டிடும். தனுஷோட ஹையஸ்ட் கலெக்ஷன் இந்த படம் தான் இருக்கும். ஓகே ப்ரோ, அப்புறம் பார்ப்போம் ப்ரோ. தேங்க்யூ ஐயப்பன், தேங்க்யூ கார்த்தி ப்ரோ, குட் நைட். வேற இங்க ராம்சன் விட்டனா இந்த எஸ்கே தனுஷ் சிம்பு கார்த்தி இதுல வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் டாம் தான். தமிழ்நாட்டில் என்ன சொல்றது, தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் கலெக்ஷன் டாம் தான். அந்த டானை பீட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ராயன். ஓகேதா? கார்த்தி ப்ரோ கீழே வைபர் இருக்கான், வைப்பா வைபர் கொடு, வைபர்ட்டு பேசுவான் நாளைக்கு. என்ன கோலிமாஸ் சொல்லுங்க ப்ரோ. ராபின்சன் இருக்காரு, அவர்கிட்ட நீயே பேசு. வைபர் குடுறா ஐப்பா, தம்பிட்டு பேசுவோம். ப்ரோ இது ராயன்ல எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒண்ணு பிடிக்கல. அது என்ன, எந்த லாஜிக் இல்ல, எதை வச்சுட்டு சொந்த தம்பிங்களே வந்து இது பண்றான், இது சாவடிக்கிறாரு. அதுக்கான கேள்விக்கான பதில் என்னன்னா, அதுக்கு முன்னாடி வந்து சொந்த அண்ணனே இவனுங்க ஏன் குத்துறானுங்கன்னு நீ கேட்கும். அது மன்னிச்சு விட்டுருக்கலாம். மன்னிச்சு விட்டுருக்கலாம் தான், என்ன பண்ண முடியும்? இல்ல ப்ரோ, மன்னிச்சு விட்டுருந்தா கொஞ்சம் எண்டிங் ஆச்சு நல்லா இருந்திருக்கும். எனக்கு எண்டிங்ல அது 2 பேத்தையும் சாவடிச்சு எனக்கு அதுதான் ஒர்க் அவுட் ஆகாம இருந்தது. பிளஸ் எஸ்ஜே சூர்யாவும் எனக்கு இந்த படத்துல டம்மி ஆக்கின மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கா இருந்தது. அவர் உண்மையிலும் நல்லவருங்க. இந்த படத்துல யாரையெல்லாம் பெருசா கொலை பண்ண மாட்டாரு. ரேப் பண்ணவன கூட போய் போய் சாவடான்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. சரவணன் கூட தான் நல்லவரு, உக்காந்துட்டே இருப்பாரு சரவணன். ஆமா ஆமா, அவரும் நல்லவர் தான். அவரையும் நல்லவர்னு சொல்லிரு, அவரும் நல்லவரு. தனுஷ் நல்லவர் தானே, என்ன நல்லவர் தானே, அவரே சொல்லுவார்ல. எல்லாத்தையும் குத்திட்டு இருக்காரு சொல்லு. அப்படின்னா ராயத்தே வில்லனா படத்துல. ஆமா, நான் உனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன், இருந்தாலும் என்ன மன்னிச்சு விடக்கூடாதுன்னு கேட்பாரு. நீங்க என் இடத்துல தான் மன்னிச்சு விடுவீங்களா அப்படின்னு தானே கேட்பாரு அவரு.
ரெண்டு ஒய்ஃப் இருக்குங்க. 2 ஒய்ஃபுக்குமே துரோகம் பண்ணாம தானே இருப்பாரு. அப்ப கூட இந்த ஒரு ஒய்ஃப் வந்து ஒய்ஃப் வந்து திட்டினா கூட கேட்டுட்டு போவார்ல பொறுமையா. இன்னும் படத்துல உண்மையா வில்லனே இல்லையா ப்ரோ? புரியல. இல்ல தம்பிங்க தான் வில்லனா? அது அவன் அது எப்படி அது அது ஒரு குழப்பங்க. இந்த வைபர் கொடுங்க, வைபர் சொல்லிட்டோம். கார்த்தி ப்ரோ, ராயன் படம் தான் ரஜினிக்கு சொன்ன கதையா? தனுஷ் சந்தீப் கிஷன் ரோல் பண்ற மாதிரி. இல்ல அஜித் வச்சு பண்ணலான்னு சொல்லி வச்சிருந்தாரு முன்னாடி. அஜித் வந்து ராயன், அதுக்கப்புறம் சந்தீப் கிஷன் ரோட்ல தனுஷ். அவர் கதை எழுதும் போது பண்ணது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கதையெல்லாம் சொல்லல. ஓகே. ஆனா ரஜினி ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாரு, தனுஷ் ஒரு ஸ்டோரி சொன்னாரு காலா டைம்ல. என்ன வைபர்? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. சும்மா தான் பேச கூப்பிட்டேன். இல்ல ப்ரோ, அதான் அவரு கோழி மசாலா சொன்ன மாதிரி தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த படத்துல பாசிட்டிவா வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வாட்டர் பாக்கெட் சாங்கும் சுந்தீப் அண்டு அபர்ணா இருக்காங்களா, அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் தான் ப்ரோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பாக்குறபடி இருந்த அந்த பாட்டு சூப்பரா இருந்தது தியேட்டர்ல பாக்குறதுக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து இது பண்ணதை தவிர, இன்டர்வல் நிறைய பேர் வந்து ஆகா ஓகோன்னு சொல்றாங்க. பட் அது எதிர்பார்த்தது தான். அது இதுதான் நடக்கும்னு நம்ம முன்னாடியே தெரிஞ்சது. இது இல்ல கார்த்தி, செகண்ட் ஹாஃப் ரைட்டிங் ரொம்ப இதுதான், ரொம்ப வீக். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லாம வந்து செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு வந்தா ஓடி இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நீங்க நல்லா படம் பார்த்த? எப்போ படம் பார்த்த நீ? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ராபின்சன் எது? சொல்லு. நீ எப்போ படம் பார்த்த? ஃபர்ஸ்ட் டே தான். ஃபர்ஸ்ட் ஷோலாம் இல்ல. அதுதான் என் முதல் நாள்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம வந்து நம்மகிட்ட முழுத்துட்டு இருக்கானுங்க. அது இல்ல ப்ரோ, இப்ப எதுக்கு சிம்புக்கும் தனுஷ்க்கும் நடுவில் ஏதோ சண்டை மாதிரி புரிய மாட்டேங்குது. ஏன் அது நேற்று ஒருத்தர் கிளப்பி விட்டு போயிட்டாங்க, நடந்து போயிட்டு இருக்கு. சரி, நம்ம வாயில சும்மா இல்லாம ஏதோ ஒரு கருத்து சொல்றேன்னு சொல்லி விட்டு அது இந்த கருத்துக்கு இவனுக்கு காண்டாயி அதுக்கு நீ விளக்க சொல்லி. கார்த்தி ப்ரோ, இப்போ ஆனா அவர் சிம்பு அப்படி இல்லைன்னு தான் தோணுது. இப்ப போன வருஷம் ஒரு படம் வந்திருக்கு, இந்த வருஷம் அவருக்கு அந்த தேசிங் பெரியசாமி படம் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்காக தான் அவர் வெயிட் பண்ற மாதிரி தானே இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இப்ப தக் லைஃப்ல நடிக்கிறார் அப்படின்னும் போது இப்போ வந்து அந்த மாதிரி ஷூட்டிங் போகாம இருக்கிறது அந்த மாதிரி இதுல லைஃப்ல நடிச்சானோ அது கிரெடிட் யாருக்கு வைபர் போ? இல்லைங்க, அப்படி சொல்லல. எஸ்கே தனுஷ் மாதிரி ஒரு டயர்ல அந்த ரேஞ்சில இருக்கிற ஒரு கார்த்தி ப்ரோ பிசினஸ் மாடல்ல இருக்கிற ஒரு இல்ல. இப்ப எஸ்கே வந்து ஒரு கூலியில நடிக்க போறாங்க அப்படி இப்படி சொன்னாலும் அது நடிச்சா அது வந்து அது எஸ்கேக்கு லாபமாகுமா இல்ல வந்து எப்படி? இல்ல அது உண்மைதான். இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கல்கியில இப்ப பெரிய 1000 கோடி வசூல் பண்ணிருக்கு, அதுல எத்தனை ஹீரோ நடிச்சிருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து இது புரிஞ்சுக்கணும், அவங்களும் புரிஞ்சுக்கணும். எஸ்டிஆர் ஃபேன்ஸும் கமல் மாடல் வராங்க. நான் அப்படி சொல்லலங்க. ரொம்ப நாள் என்னங்க ஒரு நிமிஷம் அப்கமிங் இருக்கிறாங்க. இல்ல ஒரு நிமிஷம். மல்டி ஸ்டார் எப்பயுமே வந்து கை கொடுக்காது. இது நான் அப்படி சொல்லல ப்ரோ. இது கேளுங்களா, இப்ப எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கு வந்து அதாவது இது ஒரு சாதாரண கேமியோ மாதிரிலாம் இந்த படத்துல கிடையாது சிம்புக்கு. அதனால வந்து அவர் முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்றேன். இப்போ வந்து அந்த விமர்சனம் தேவையில்லைன்னு சொல்றேன். இப்போ அவர் ஆனா வந்து ஏதோ ஒண்ணு நான் பண்ணி காமிக்கணும்ன்ற ஒரு இது இருக்கு அவர்கிட்ட. இப்போ போன வருஷம் ஒரு படம் கொடுத்திருக்காரு, இந்த செக்கச்சேவந்த வானம் வந்துச்சுல்ல, அந்த படத்துல யாருக்கு கிரெடிட் போயிருக்கு நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் எல்லாருமே தான் நல்லா பண்ணாங்க. அரவிந்த் சாமி பண்ணாங்க. உண்மையாலுமே அந்த கடைசியில எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி நம்மளா வந்து இப்படி நினைச்சிக்க கூடாது. அவங்களோட திறமை அவங்கள்ட்ட இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா
நீங்க வந்து ஒரு ஏங்க ஒரு இல்ல இல்ல இப்படிதான் வந்து பேசி பிரசாந்த சொல்லி சொல்லி பிரசாந்த ப்ரோ. உட்கார இப்ப வச்சுட்டாங்க. நீங்க வந்து சிம்பு அப்படி செக்கச்சிவந்த போக மாட்டார். வானத்துல சிம்புக்கு ஒரு இல்ல மார்க்கெட் இல்ல இருக்கு. ஆக்சுவலி உண்மை பிரச்சனை என்னன்னா என்னன்னா சிம்புக்கு மணிரத்னத்துக்கு ஒரு மார்க்கெட்லாம் இருக்கு. மணிரத்னத்துக்கு சிம்புவை இல்ல ரொம்ப மாநாடுக்கு அப்புறம் ஆக்சுவலி வைபர் அவரு நினைச்சிருந்தனா சைன் பண்ணிட்டு நல்ல ஒரு இல்ல லைம் ராபின்சன் லைட்ல இருக்கணும். அவ்வளவுதான். ஒரு மணிரத்னத்துக்கு சிம்புவை ஃபேன்ஸுக்கும் படம் ரொம்ப தரணும், இல்ல எல்லாருக்கும் இல்ல ஃபேன் தரணும். சிம்புவை அவ்வளவுதான். ரொம்ப பிடிக்கும் மணிரத்னத்துக்கு, அதுதான் உண்மை. அவர் தொடர்ந்து அவர் படங்கள்ல அவருக்கு தெரியும் ப்ரோ. சும்மா வந்து ஏனோ தானோ மத்த படங்கள் மாதிரி எல்லாம் வந்து கூப்பிட்டு இது பண்ற மாதிரி எல்லாம் இல்ல கிடையாது. இல்ல இல்ல சி அவர் இன்னொன்னு இல்ல இல்ல STR 48 பெருசா வரும். அதெல்லாம் வெந்து தணிந்தது கரெக்ட் தான். எல்லாருமே இல்ல ப்ரோ, வெந்து எல்லாரும் தணிந்தது காடு அந்த பார்க்கலாம். ஆடியோ லான்ச்னு நினைக்கிறேன். அதுல வந்து அவர் கமல் கிட்ட கேட்கும் போது, நீங்க ஒரு படம் வந்து இவரு சிம்பு நடிக்கணும்னா எப்படிப்பட்ட நீங்க எதிர்பார்க்கறீங்கன்ற மாதிரி கேள்வி வரும்போது, என் கூட சேர்ந்து நீங்க ஒரு படம் நடிக்கணும், ஒரு மெமரபிளான ஒரு ஃபிலிமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அது வந்து இப்போ நல்லதுதான். இது வந்து இப்ப இல்ல இன்னும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த டைம் கொஞ்சம் அவரு கொஞ்சம் உடம்பும் இதா இருந்துச்சு. இப்ப நல்லா ஃபிட்டா இருக்காரு. இன்னும் கொஞ்சம் பயங்கரமா நடிப்பாரு. அந்த டைம்லயே அவரு வந்து மணிரத்னம் சொன்னார். அந்த டைம்ல அவர் பயங்கரமா நடிச்சாரு. பயங்கரமா ஓடுவார். அது இதெல்லாம் பண்ணாரு. படம் எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு இண்டிபெண்டா எதிர்பார்க்கும் போது மாநாடுக்கு ப்ரோ அப்புறம் சரி இன்னும் யாரும் தக் தாழ்ந்து லைஃப்ல இங்க டைம் பாருங்க. இருந்துச்சு. நம்ம STR 48 கம்பேரிசன் இல்ல இருந்துச்சு. ராபின்சன், STR 48 ஒரு நிமிஷம். இருந்துச்சுல. நம்ம கம்பேரிசன் STR பண்ற 48 வரைக்குமே வருது. அவருக்கு யாருமே இவ்வளவு நாள் யாரையும் ப்ரொடக்ஷன் தாழ்ந்தவங்க வருது. கிடையாது. அதுதான் உண்மை. நம்ம ஏதோ சும்மா ஃபேன் ஃபைட்ஸ் பண்ணிக்கலாமே தவிர, அவர் தனியா ஒரு படம் நடிச்சு அவர் ப்ரூவ் பண்ண அப்படிலாம் அவங்களாம் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப சொல்ற ப்ரூவ் மாதிரி பண்ணணும்னு இல்ல இல்ல அவசியம் அவர் எங்க ஹீரோலாம் இல்லைங்க. அவர் இப்ப கூட பண்ணாருன்னா அவர் 100 கோடி கிளப்ல அடிச்சுட்டு வந்துருவாரு. அதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல இல்ல. இல்ல யார் அதை அதுதான் ப்ரோ சொன்னது? சொல்றேன். நீ இப்ப ஒரு இல்ல இல்ல இப்ப நீங்க உண்மையிலேயே இப்ப விஜய் சேதுபதி, தனுஷ் இவங்க படம் எல்லாம் ஓடுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா தனுஷ்க்கு இதுதான் நல்ல படம்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்து இதே படத்தை தான் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிடாதீங்கன்றதுதான் என்னோட கருத்தா இருந்தது அன்னைக்கு. தவிர மத்தபடி அவர் ஜெயிக்கிறதுன்றது நல்ல விஷயம். ஏன்னா அவரோட வழி என்னன்னு எனக்கு தெரியும். மத்தவங்க மாதிரி அவங்கள இப்ப விஜய் சேதுபதியோ தனுஷோ வந்து அவங்கள ஒரு கேட்டகரியில வைக்கவே முடியாது. சும்மா வந்து ஏனோ தானா அப்படி கிடையாது அவங்க. இன்னொன்னு தனுஷ்க்கு வந்து சில படங்கள்லாம் வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கும் போது அது இல்லைன்றதுதான் உண்மை. ஒரு புதுப்பேட்டையோ தனுஷ் வந்து ஒரு அசுரனோ வடச்சென்னையோ கமர்ஷியல் வித் ஒரு தனியா இண்டிபெண்டாவும் பண்றாரு, கமர்ஷியலாவும் எல்லா பண்றாரு. படமும் அந்த மாதிரி பண்ண இல்ல இல்ல முடியும் வைபர். அது அது யாராலுமே அது எனக்கு எல்லா அது தெரியும் படமும் ப்ரோ. அந்த மாதிரி பண்ண அதையும் முடியும். இல்ல அக்செப்ட் இல்ல பண்ணிக்கலாம். அது தெரியும். அது தெரிஞ்சதால தான் சொல்றேன். இதுதான் வந்து தனுஷோட ஒரு நல்ல படம் மாதிரி நீங்க ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா இதைதான் திரும்பி எதிர்பார்க்க முடியும்னு சொல்றேன். புரியுதுங்களா? ஓகே, இதை கொடுத்தா போதும்னா அடுத்து ஏங்க அதை அவர் தான் வந்து செய்வாங்க. விடுதலைக்கே வந்து அவரு வெற்றிமாறனே நிறைய சொல்லியிருக்காரு. விடுதலைக்கே அவர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டவர் தாங்க அவரு. அவ்வளவு ஏங்க சுதா கொங்கரா படத்தை விட மாட்டேங்கிறாருங்க அவரு அதனால அவங்க 2 இயர்ஸ் வெயிட் பண்ண முடியாதனாலதான் அவங்களே வந்து திருப்பி போறாங்க. ஏன்னா அவரு எப்பயுமே அவரு அதையும் இப்ப அந்த மாதிரி கிளாஸ் படமும் பண்ணணும். அதுவே குபேரா மாதிரி ஒரு தெலுங்கு கமர்ஷியலாவும் பண்ணணும் அப்படின்னு தானே, வாத்தி மாதிரி கமர்ஷியலாவும் பண்ணணும் தான் யோசிக்கிறாரு. குபேராலாம் கமர்ஷியலாவா ப்ரோ இருக்கும் கார்த்தி ப்ரோ? இல்ல தெலுங்கு சைடுல எடுக்கிறாங்கன்னா பின்ன எப்படி ஆர்ட் மூவி எடுப்பாங்க. வட சென்னை மாதிரி இல்ல அந்த தெலுங்கு மாதிரி டைரக்டர் வந்து எடுப்பாங்க. அந்த டைரக்டர் கிளாஸா தான் எடுப்பாரு ப்ரோ. கிளாஸ் எடுத்தாலும் தெலுங்குல பண்ணா கொஞ்சம் கமர்ஷியலா இருக்குமே. கார்த்தி ப்ரோ பொங்கலுக்கு தக் லைஃப் கன்ஃபார்ம்னு போட்டிருந்தாரு நாகநாதன். அப்ப பொங்கலுக்கு பெரிய கிளாஷ் இருக்கா? தக் லைஃப் குட் பேட் அக்லி. அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்மளே கோத்து விட்டு தூங்கிட்டாரு. இருக்கு இல்ல ப்ரோ, முடிவு பண்ணலாம் தக் லைஃப்ல. ப்ரோ கோட் ஏதாச்சும் போஸ்ட் பண்ணுவோமா? கிளாஷ் நல்லா இருக்கும். இன்னொன்னு தனித்தனியா வந்தா நல்லா இருக்காதுல்ல. கிளாஷ் வந்தாங்க ஒரு கலவரமா இருக்கும், கலகலப்பா இருக்கும். ப்ரோ அந்த இது வேதாளமும் இன்னொரு கமல்ஹாசன் படமும் கிளாஷ் வந்தது ப்ரோ. அதுல இந்த கமல்ஹாசன் படம் தூங்காவனம் அதெல்லாம் வந்ததும் தெரியல போனதும் தெரியாத மாதிரி போயிருச்சு ப்ரோ. அப்போ ஹலோ கார்த்திக் ப்ரோ. இதெல்லாம் ஆணவ பிச்சு அப்படிலாம் தக் லைஃப் அப்படின்னு நினைக்காது. அது வந்து ஒரு பிரெஞ்சு ரீமேக். அது ஒரு அப்ப கமலஹாசனே இல்லைங்க. அப்ப ரீமேக் கமலஹாசனே வந்து அப்போ வந்து கமலஹாசன் வேறங்க. இப்ப வந்து அவர் கமர்ஷியலா நடிக்க ஆரம்பிச்சிட்டாருல. கார்த்திக் ப்ரோ கேக்குதா? ஒருத்தி அவனா வந்து இந்தியன் கட்டுறாதீங்கண்ணா.
இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ, நேத்து கூட நீங்க ஒண்ணு பேசிட்டு இருந்தீங்க கேட்டேன். இது இந்த இந்தியன் 2 வந்து கலைஞர் டிவி வாங்கியிருக்கு, இது என்ன டிஆர்பி வரப்போகுது அப்படிலாம் நீங்க நீங்க பார்க்க கூடாது ப்ரோ. அவங்க வந்து படம் தயாரிச்சிருக்காங்க, அது ஒரு படத்தை அவங்க சிம்பு பஞ்சாயத்து அடுத்தது பேர் இல்ல கலிங்க இல்ல இல்ல பஞ்சாயத்து. இல்ல, அவர் சொன்னதுல வந்து ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. படம் ஓட எனக்கு ஆமாமா ரொம்ப நிஜமாவே கேவலமா பேசிட்டாங்க அது. இல்ல இல்ல ராபின் சார் இருங்க. இந்த படம் ஓடாம இருக்கிறது எனக்கே ரொம்ப நல்ல விஷயம் தான் ப்ரோ. ஏன்னா இந்த மாதிரி படம்லாம் ஓடக்கூடாது. நானே அதனால தான் சொல்றேன். இது வந்து சங்கர்லாம் வந்து அடிப்பேன்னு நினைச்சேன், இப்படி ப்ரோ காம்ப்ரமைஸ்ல இல்ல கண்டுபிடிச்சு. இல்ல நிஜமாவே சொல்றேன். உண்மையாவே சொல்றேன். ஏன்னா அவரோட எனக்கு என்ன தெரியுமா, ஒரு 3-4 வருஷம் இந்த ஒரு அதாவது இந்த படம் நல்லா வந்திருக்கும். அதாவது நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இந்த இந்தியன் 2வால லைக்காவுக்கு ப்ராப்ளம். ஆனா லைக்கா எடுத்த ஒரு முடிவு தான் இது. அவங்க எடுத்த முடிவுக்கு அவங்க அதை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அதுதான் உண்மை. ஏன்னா இவங்க 2 பார்ட்டுக்கு வந்து இது பண்ணா நல்ல வசூல் வைபர் லைக்கா லாபத்தை நிறைய காவியம் எடுத்திருக்கு. இந்த சந்திரமுகி 2 இது மாதிரி காவியத்துல இது ஒரு காவியம் பண்ணி விட்டுருக்கு. இல்ல இல்ல ப்ரோ, அவ்வளவுதான். இது வந்து இதனால மட்டும் லாஸ் ஆகல. தெரிஞ்சே பண்ணல ப்ரோ. இது வந்து முடிவு பண்ணிருக்க இங்க மாட்டாங்க. பாருங்களா, இல்ல இந்த இல்ல படத்தை ஒரே வைபர் படமா விட்டுருந்தா கன்ஃபார்மா லைக்கா சொல்றேன், வந்து ஒரே படமா கன்ஃபார்மா 2 படத்தையும் அது சேர்த்து லைக்கா அக்செப்ட் பண்ணிருப்பாங்க இல்ல வைபர். இல்ல இது சோல் அண்ட் இல்லங்க, சோல் எடிஷன் அப்படி வந்து கிடையாது. சங்கரோட ஒரு தான் இருக்கும். இன்டர்வியூ பார்த்தேன் நானு. கமலும் சொல்லியிருக்காரு, உதயநிதியும் வந்து இவங்க கேட்கிற மாதிரியும் 2 படமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த 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 பாட்டெல்லாம் இப்ப எடுத்ததுங்க. இந்த தாத்தா வர சாங்கெல்லாம் இப்ப லாஸ்டா எடுத்தது. அது சும்மா இது பண்ணி, அதாவது தயாரிப்பாளர் பணத்தை வைபர் அந்த வீணாக்குற பார்ட் 2லே வைபர் பார்ட் 3 இருந்திருக்கும். வைபர் பார்ட் 3 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் எல்லாமே சேர்ந்து பண்ணிருப்பாங்க. ஏங்க உண்மையிலே அப்புறம் சொல்றேன், இந்த பினான்சியலா ஃபர்ஸ்ட் அப்படியே பார்ட்டை பண்ணி எப்படியோ இல்ல இல்ல இதை நீங்க பண்ணி அப்படியே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த இந்தியன் 3யும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா படம் நல்லா போயிருக்கும். இதுதான் உண்மை. அதுதான் ஒரு படமா கேட்டு இது சொன்னாரு. இது வந்து இல்ல அதான் இது என்னன்னா லைக்கா எடுத்த முடிவு தான் இது. அவங்களுக்கு லாபம் பார்க்கணுன்றதுக்காக 2 படமா பண்ணாங்க. லைக்காவும் சரி. லைக்கா ஏன்னா இல்லைங்க. இது லைக்கா ஒரு இடத்துல ஏங்க ஃபண்டிங் மத்தவங்களுக்கு பண்ணலங்க. இது அந்த லாபம் கிடையாதுங்க. லைக்கா வந்து ஒரு படம் நிமிஷம் வைபர் ராபின் வராங்க. சார் ஆக்சன் கொஞ்சம் யோசிச்சு அப்புறம் பாருங்க. விக்ரம் ஓன் இல்ல லைக்கா இல்ல வந்து இல்ல இல்ல லாஸ் இல்ல இல்ல பண்றது தான் வராங்க. விக்ரம் ஒரு ஓடுனதுக்கு நிமிஷங்க, அப்புறம் ஒரு ஒரு தான் பார்ட் நிமிஷம் யோசிச்சு எடுத்ததுல பாருங்க. 2 பார்ட் உள்ள இந்த வராங்க. 2 ஒரு வைபர் நிமிஷம், இது 2 படமா பண்றதால கமலுக்கு ஏதாவது வசூல் வரப்போகுதா, இல்ல சங்கருக்கு ஏதாவது வரப்போகுதா? கமலுக்கு இது எக்ஸ்ட்ரா என்னன்னா சம்பளம் கிடைச்சிருக்கும்ல ஆக்சுவலி. சங்கருக்கு தான். சங்கருக்கு ஏங்க அவரு பேராசன்னு சொன்னாருங்க நினைக்கிறேன். இன்டர்வியூல ஒரே படமா விட சொல்லி. நான் சொன்னா கேட்கல. சரி அது அவர் இயக்குனரோட முடிவுன்னு சொல்லி அவரே சொல்றாருங்க. அவரு எதுக்குங்க இது அதான் படம் நல்லா வரணுன்றதா இயக்குனரோட அவருக்கு, முடிவு தானே. புரியுதுங்களா? லைக்காக்கு பிரச்சனை 2 இல்ல பார்ட் ப்ரோ. வந்தா 2 லைக்காக்கு சம்பளம் பணம் வருன்றதெல்லாம் விடுறது சும்மா வந்து கதை, அசால்ட்டு. சரிங்களா? அதனால இது வந்து அவங்க எடுத்த முடிவு, அதுக்கான இதை அவங்க அனுபவிக்கிறாங்க. இல்ல இன்னொன்னு ஆக்சுவலி சங்கர் சொல்லி கமல் இப்ப இருக்கிற நிலைமையில கமல் ஆஃப்டர் விக்ரம் அவர் மாறிட்டார். அவர் சொல்லியிருந்தானா ஒரே இதுல பண்ணி இருந்திருக்கலாம். அது இந்த பிசினஸ் ஆஃப்டர் ஆகவும் அவங்க விக்ரம் கதைலாம் பார்த்திருப்பாங்க. ப்ரோ அப்படிலாம் இல்ல. அவர் அதாவது சங்கருக்குன்னு ஒண்ணு இருந்தது. அதை இந்த படத்துல அவர் வெட்ட வெளிச்சமா என்ன சொல்றது, உண்மையிலே இல்ல இன்னொன்னு இப்ப எல்லாம் அடிச்சு அந்த போடுறாங்க பாத்தீங்களா, சிவாஜி டைம்ல இருந்த அதே மாதிரி இவரு இன்னும் அந்த ஃபேண்டசி இதை நம்பிட்டு இருக்காரு. அதெல்லாம் இதுல தெரிஞ்சிருச்சு அவருக்கு. இல்ல அவர் பட் அதை பழைய அக்செப்ட் பண்ணிட்டு காலத்திலே அவர் இருக்காரு. மாத்திட்டாருன்னா ஓகே. இல்ல அவர் அது இன்னும் இன்னும் அந்த மாத்த மாதிரி ஒரு வாய்ப்பு 4000 பேரை மூஞ்சி ப்ரோ. ஃபுல்லா அவர் பெயிண்ட் அடிச்சு ரோடெல்லாம் மாத்த பெயிண்ட் வாய்ப்பே அடிச்சு இல்ல மாத்த வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுது. அவரோட இந்த இல்ல முடிவே அதான் வந்து இல்ல அவரு ஆக்சுவலி நீயானம் கோபி வந்து ஒரு கலாட்டால பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். அவரு சொல்றாரு, அவரு வேற ஏதோ கிரிட்டிசிசமா ஏதோ சொல்றாரு. அவரு அதெல்லாம் அக்செப்ட் இல்ல முன்னாடியே பேசியிருக்கிறாரு. அதை கேக்குறாங்க. அவரு அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதா இருக்காரு. ட்ரிம்முக்கே இவ்வளவு அவரு எவ்வளவு பண்ணிருக்கணும். அப்ப அவங்க ஸ்டில் அவங்க பிலீவ் பண்றாங்க நம்ம பண்றது கரெக்ட்னு பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அவர் என்னன்னா என்ன கொடுத்தாலும் ப்ரோ பாத்துருவாங்க அவர் அப்படின்ற வந்து என்னமோ ஒரு ஃபார்ம்ல அவர் மனப்பான்மை வந்து என்ன ஸ்டார்டிங்ல கொடுத்தா ப்ரோ இல்ல அவர் பிடிவாதமா இருந்து முன்னாடி இந்த 10 சிவாஜி படம் ஹிட் அன்னியன் கொடுத்துட்டாருல. டைம்ல மாதிரி சிவாஜி அன்னியன் டைம் மாதிரி போட்டு ஒரு பாட்டுக்கு போறோம், ஒரு 20 கோடி செலவு பண்றோம் உலகத்துல. அந்த இப்ப பிளாகரே எல்லா பிளாகரும் போய் எல்லா இடத்தையும் காட்டிட்டாங்க. நம்ம போய் பார்க்கணுமே இல்லைங்க. யூடியூப் திறந்தாவே அந்த கண்ட்ரி இந்த அந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் பார்க்க பாட்டு தான் ஆரம்பிச்சாங்க. என்னால இப்போ வரைக்கும் ஜீர்ண பண்ண முடியல. ராபின்சன் இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு எதுக்கு எடுத்தாங்க? 4 பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி ஆடுறது சுத்தமா எனக்கு லாஜிக்கே புரியல. ராபின்சன் ஃபர்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டு? ஃபுல்லா 4 பொண்ணுங்க வந்து ஆடிட்டு இருப்பாங்க. கேலண்டர் ஒரு சாங். வயசானவர் ஏங்க தாத்தாவை இந்த இந்த இது உடம்பு பத்துறீங்க, விடுங்க. அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு 2 வாரம் 3 வாரம் ஆச்சு. ஏன் இப்போ கல்கி டூல அது பாத்துருக்கோம். ஓகே ப்ரோ. இல்ல இந்தியன் 2 ஓடாம இருக்கு, அதெல்லாம் ஓகே தான். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இது
நெட்ஃபிளிக்ஸ் வந்து இதுன்னு சொல்லி ஏதோ திரும்ப பேசிட்டு இருக்காங்க. கலைஞர் டிவி வந்து இப்போ 60 கோடி வாங்கினா அது என்ன டிஆர்பி வரப்போ இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது இல்லை ப்ரோ. டிஆர்பி வருது வரலன்றது அது அவங்களோட பிரச்சனை, நமக்கு தேவையே கிடையாது. அவங்க ஒரு படம் தயாரிக்கிறாங்க, அந்த ஒரு படத்துக்கு சேனல்ல ஒளிபரப்பு பண்றாங்கன்னா அது அவ்வளவுதான், அது அவங்களோட எதுவுமே நம்ம இல்ல இல்ல பிரச்சனை இல்ல இல்ல இருக்கக்கூடாதுல்ல. அது அவங்களோட ப்ரொடியூசருக்கு ஆதாயம் எவ்வளவு காசு முடிஞ்சிருச்சு. வந்தது, இன்னொன்னு இந்தியன் படம் ஹிட்டா ஒரு ஃபிளாப்பா? நிமிஷம் ப்ரோ, அது இல்ல பேசலாம். அதே நான் மாதிரி தான் இந்தியன் நினைக்கிறேன் 3 வைபர், இது அப்கமிங் வரவங்களுக்கு ஒரு பிசினஸா சைன் பண்ணிருப்பானுங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. அவங்களுக்குலாம் அவங்க இது ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு இதுதான் இந்த மூவி ரிலேட்டட். இல்ல ப்ரோ, அதெல்லாம் வந்ததுக்கு அவங்களுக்கு இல்ல நெட்ஃபிளிக்ஸ் எப்படி கலைஞர் தெரியும்? டிவி இப்ப அவங்களும் நல்லா ரெட் ஜெயின் பிலீவ் பண்ணிருப்பானுங்க. ரெட் ஜெயின் ஒளிபரப்பு பண்ற நிறைய படங்களை அவங்க தான் எடுத்து வெளியிடுறாங்க. அப்ப அந்த படத்துக்கெல்லாம் நம்ம டிஆர்பி எதிர்பார்க்க முடியுமா? அது இந்தியன் ஒன்னே வந்து கலைஞர் டிவியில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அடிக்கடி போடுவாங்க. அதனால வந்து இதெல்லாம் நம்ம போக கூடாது. படம் வந்து நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான், படம் நான் ஓடாம இருந்ததும் நல்ல விஷயம் தான். அப்பதான் வந்து என்ன சொல்றது, இதுக்கு மேலேச்சும் சங்கர் கொஞ்சம் வந்து என்ன நடக்குதுன்றதாச்சும் தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த கேம் சேஞ்சர்ல தெரியும் இவர் மாறி இருக்காரா இல்லைங்க, இல்லையான்னு. 60 வயசு ஆயிடுச்சுங்க. ஆனா சங்கருக்கு மாறலதான் 60 நினைக்கிறேன் வயசு ஆக்சுவலி. ஆயிடுச்சுங்க. அது வந்து மாற இந்த மாட்டாரு ஏஜ் வைப்பர். அவரெல்லாம் தெரியுதுல்ல. சங்கர்லாம் அவ்வளவுதான், அவரை ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே அப்படியே எடுத்துட்டு இருக்க வேண்டியதான். இல்லைங்க, நம்ம ஏதோ அவர் 40 வயசுன்னு நினைச்சு நம்ம வந்து ஓவர் ஹைப்ல ஒரு வச்சுட்டு இருக்கோம். 60 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த அந்த வயசு தெரியுது. அது எப்பதான் நீங்க சார், நீங்க எப்பயுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜி எடுத்துட்டீங்க சார். நீங்க சிட்டின்னு எடுத்து ஜிகா போயிட்டு அப்படி பேசி பேசி அவரை நம்ம கொண்டாடி கொண்டாடி அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டோம் சார். நீங்க ஒரு பாட்டுக்கே ஒரு 30 கோடி எடுப்பீங்க சார், பயங்கரமா பிரம்மாண்ட ஈக்குவலர் சார். அப்படி எல்லாரும் ஒரு டெய்லி ஒரு 100 டைம் சொல்லி 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 அவரே அப்படி மாத்தி விட்டோம் நம்மளுக்கு. இங்க பாட்டு ஒருத்தவங்க மகாராஜான்னு ஒரு படம் எடுக்கிறோம், பார்த்தா பேய் ஓட்டம் ஓடுது அந்த படம். ராபின்சன் ப்ரோ, அது எல்லாத்துக்கும் நடக்கிறது தான். லோகேஷ் சொன்னார்ல 10 படத்துக்குள்ள நான் ஓடி போயிருவேன்னு. 10 படத்துல சரக்கு தீந்துரும் யாரா இருந்தாலும். இல்லங்க, கரண்ட்ல இருக்கிற மாதிரி இல்ல ஆக்சுவலி சாம் எப்படின்னா, லோகேஷ் இப்ப சில சேஞ்சஸ் அவர் லியோல வந்தோடனே அவர் அக்செப்ட் பண்றாரு, அதுல வெளியே ஓகே மாத்திக்கிறாங்க. என்னைக்கு அந்த அடாப்டபிலிட்டி இருக்கோ எந்த டேரக்டர் இருந்தாலும் மாத்திக்கிட்டாங்கன்னா அது இல்ல உனக்கு பார்க்க ரசனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆடியன்ஸை குறை சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் நீங்க தான் காணாம போயிடுவாங்க. இல்ல ராபின்சன் அவர் இந்த மாதிரி 3-4 வருஷம் 2 வருஷம்லாம் இப்ப இருக்கிற ஒரு சினிமா உலகத்துக்கு அவ்வளோலாம் எஃபர்ட் போட தேவையில்லை போல இருக்கு. இப்ப இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயத்தையே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஏன்னா சமீபமா அந்த மாதிரி நம்ம வந்து டியூன் ஆகிட்டோம். நிறைய படங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு தேட்டரு மூமெண்ட் மாதிரி ஏதாவது 2-3 இருந்ததுன்னா போதும், அதை தூக்கி வச்சு ஒரு பாசிட்டிவா நம்ம போயிடுறோம். இவ்வளோலாம் இவருக்கு 2-3 வருஷம் தூக்கி போட்டு அவ்வளோ அதை பண்ணி இதை பண்ணி அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்காம தான் அவர் இவ்வளவு இல்ல பண்ணியிருக்காரு. வெரி சிம்பிள், கல்கி எடுக்கிறாங்க வைபர், பக்கா ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் போட்டு அவ்வளவு இதெல்லாம் பண்ணி அவ்வளவு குவாலிட்டி இருக்கு. ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு குவாலிட்டி கொண்டு வராங்க. ஓகே ஃபண்டிங் இருந்துச்சு, ஓகே உங்களுக்கு ஃபண்டிங் பிரச்சனை இருக்கு, அது இதே மாதிரி பண்ணீங்க, அந்த மாதிரி வந்துருச்சு. அது மாதிரி ஒரு 1-2 ஓகே. எல்லாத்துக்குமே நீங்க வந்து 3 வருஷம் தான் எடுப்பேன் 2 வருஷம் தான் எடுப்பேன் அப்படிலாம் பண்றீங்கன்னா அது ஏன் ப்ரோ, இல்ல ஒரு படம் எடுக்கிறாரு 6 மணி நேரம் யாராவது எடுப்பாங்களா ப்ரோ? என்ன நினைச்சிட்டு இதெல்லாம் வந்து 6 மணி நேரம் இல்ல 5 மணி நேரமே வச்சுங்க, எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டை இல்ல போட்டு அது இல்ல அவரே ஆக்சுவலி ஒரே பார்ட் தான் ஆக்சுவலி வைபர். இது இந்தியன் 2 ஒரே பார்ட்லயே இப்ப நம்ம பாக்குற 3யும் பாதி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை அக்கறம் எடுத்து ஏதோ பண்ணி ஏதோ சங்கர் ஏதோ பண்ணலாம் பண்ணிட்டாங்க. அது அவரே பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்தியன் 2 பார்த்துட்டு அவர் அதனாலதான் உண்மையை சொல்லிட்டாரு, இந்தியன் 3 சொல்லிட்டாரு. அதான் நீங்க இப்ப சொல்ற சங்கர் பேல் வைக்கிற எல்லா கிரிட்டிசிசமே வெற்றிமாறன் அட்லியும் பண்றாங்க. அவங்க இப்போ சக்சஸ்ல இருக்கனால அவங்க மேல யாரும் சொல்லாம இருக்காங்க. அவங்களும் ஃபார்ம் அவுட்னா அவங்களையும் போட்டு அடிப்பாங்க. இல்ல ப்ரோ, இவர் வந்து அவங்க எல்லாம் வந்து இந்த அளவுக்கு பட்ஜெட்டுக்கு போறது இல்ல. இவர் வந்து உண்மையாவே சொல்றேன், இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு இது பண்ணிருக்காரு. இது இதுல நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அவரோட உழைப்பே வீணாகி அவர் இந்த வயசுல இந்த மேக்கப் எல்லாம் போட்டு 4 மணி நேரம் கஷ்டப்படணும்னு இதான் நான் 2 வாரத்துக்கு முன்னாடி பேசும்போது என்கிட்ட சண்டை வந்தேன் ப்ரோ. அது பாருங்களா, நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, படம் வந்து நல்லா இல்லைன்னு நானும் அன்னைக்கு சொல்லிட்டேன் ப்ரோ. இது என்னன்னா செலக்டிவா பண்றீங்கன்ற, அதுதான் நான் சொல்ல வந்தேனே தவிர மற்றபடி படம் எனக்கே இந்த படம் ஓடாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். என்ன ஒண்ணு, இந்த மாதிரிலாம் எதுக்கு ஒரு 70 வயசு வந்து 4 மணி நேரம் மேக்கப் போட்டு இந்த ஒரு சாதாரண ஒரு இந்த மாதிரி பண்றது கேவலமா ஒண்ணு பண்ணி மொத்தமா எல்லாரையுமே இது பண்ணிட்டாரு அவரு. அதனால இந்த மாதிரி எல்லாம் நம்ம இதை ஏத்துக்கவே கூடாது. மத்தவங்களா வெற்றிமாறனா இருக்கட்டும்,
அவங்களெல்லாம் நம்ம இதுல வந்து சேர்க்கவே கூடாது. ஏன்னா அவர் தொடர்ந்து பண்றாரு ப்ரோ. ஒரு 2.0 அதான் நடந்தது. புரியுதுங்களா? இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் அதிகமா நம்புற ஆள் மாதிரி தான் சமீபமா அப்படிதான் இருக்கு அவரோட கதைகள்லாம். அதனால இந்த படத்தோட அவர் இது கரெக்டா இது பண்ணிக்கிட்டாலே ஓகே தான். இதுக்கப்புறம் இந்த மாதிரி மற்ற நடிகர்கள் இதையும் இது நம்ம சொல்லிதான் ஆகணும் இது. ஏன்னா நாம ரொம்ப நம்பிக்கையா எவ்வளோ இது பண்ணி சும்மா ஏதோ ஒண்ணு நம்ம நான் ஒரு 5 மணி நேரத்துக்கு எடுத்துட்டேன், நான் ஒரு பார்ட்டா பிரிச்சு கொடுத்துருவேன், நான் 2 இடத்துல 2 பாட்டை சொருவி கொடுத்துட்டா படம் ஓடிடுன்றது என்ன மாதிரியான இது? அது 3 மணி நேரம், அது ஒரு 2-2.5 மணி நேரத்துல கட் பண்ணி கொடுத்ததா கூட ஓரளவுக்கு தான் இருந்திருக்கும். எந்த தைரியத்துல இதெல்லாம் பண்றாருன்னு எனக்கு புரியல. எனக்கு இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. அதுவும் சாதாரணமா நமக்கு தெரியாதா? ஒரு விஷயம் ஒண்ணு ஃபர்ஸ்ட்ல நல்லா இருந்தாதான் அடுத்து ஒண்ணு நல்லா போகும். முதல் பாகமே இதா இருந்ததுன்னா அடுத்து எப்படி இதா இருக்கும்? அதனால இது வந்து பெருசா பழி வாங்கிட்டா. இது இன்னொன்னு, இது லைக்காவும் வந்து அவங்க என்னன்னா 2 படமும் விட்டா நமக்கு லாபம் வரும்ன்ற மாதிரி அவங்களும் முடிவு எடுத்திருக்காங்க. அதனால அந்த முடிவுக்கான விளைவுகளை அவங்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். இதனால பாதிக்கப்பட்டதுனால நடிகர்களும் அந்த சம்பந்தப்பட்டவங்க தான். ஏன்னா இது 2 படமா வெளியிட்டதால இவங்களுக்கு பெருசா லாபம் வரப்போறது கிடையாது. அதனால அததான் நான் சொல்ல வந்தேன். ஓகே ப்ரோ, பாய், முடிச்சுக்கலாமா? என்ன ராபின்சன்? ஓகே ஓகே வைபர், பாய், குட் நைட்.